to Ascend NEET Tamil. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி பிளான்ட் கிங்டமோட மைண்ட் மேப்ஸை வச்சு நம்ம இதை ரிவைஸ் பண்ண போகிறோம். எனக்கு தெரியும் கடைசி நேரத்தில் நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப கருப்பாக இருக்கும் அண்ட் தேர் இஸ் அ ஹியூஜ் போர்ஷன்ஸ் டு கவர். ஐ நோ தட். அதனால தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் இட். சி plant kingdom la first வந்து introduction. I'm just gonna read it for you. Okay, our understanding of the plant kingdom has changed over time. Okay, fungi and members of the Monera and Protista having cell walls have now been excluded from plantae. ஓகே, நமக்கு தெரியும்ல மொத்தம் எத்தனை கிங்டம் இருக்குது. ஆர்ஹெச் விட்டேக்கர் படி மொத்தம் 5 கிங்டம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் மொனரா, நெக்ஸ்ட் ஒன் ப்ரோட்டிஸ்டா, தேர்ட் ஒன் ஃபங்காய், ஃபோர்த் ஒன் பிளான்டே அண்ட் ஃபிஃப்த் ஒன் அனிமாலியா. ஓகே, கரெக்ட். முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா லைக் நம்ம பிளான்ட் கிங்டமில் போய் ஃபங்கையும் மொனரானா பாக்டீரியாஸ் அந்த இதில் வரும்ல அதெல்லாம் தூக்கி மொனரா அண்ட் ப்ரோட்டிஸ்டாவை கூட எதில் வச்சுருக்காங்க, கிங்டம் பிளான்டேல வச்சுருக்காங்க. பிகாஸ் அனிமல் செல் நமக்கெல்லாம் வந்து நமக்கு வந்து என்ன இருக்காது, அனிமல் செல்ஸில் வந்து வி டோன்ட் ஹாவ் செல் வால். ஆனால் பிளான்ட் செல்ஸ் இருக்குல்ல, பிளான்ட் செல்ஸில் உனக்கு என்ன இருக்கும், செல் வால் வந்து இருக்கும். இட் வில் பி மேட் அப் ஆஃப் செல்லுலாஸில். இந்த ஃபங்கை மொனரா ப்ரோட்டிஸ்டா இதுக்கெல்லாம் வந்து செல் வால் இருந்துச்சுன்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, அதை கொண்டு போய் தூக்கி பிளான்டேல வச்சுட்டாங்க. சி எப்படி ஒரு ஃபங்கை இல்லை பாக்டீரியா அதெல்லாம் வந்து பிளான்டேல வர முடியும் இல்லையா. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ அண்ட் ஸ்டடி நெக்ஸ்ட் ஒன். See, in plant kingdom we describe algae, bryophytes, pteridophytes, gymnosperms and angiosperms. இந்த கிங்டம்ஸ்லாம் நம்ம வந்து படிக்க போகிறோம். ஐ மீன் அந்த கிங்டமில் வர கிளாஸ் ஆல்கே, பிரையோஃபைட்ஸ், டெல்டோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பர்ம்ஸ் அண்ட் ஆன்ஜியோஸ்பர்ம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இப்போ கிளாஸிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா லைக் ஒன்றுனையும் வந்து கிளாஸிஃபை பண்ணணும்ல, லைக் எதில் வரும், இதில் வரும்ட்டு அது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, நேச்சுரல் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபைலோஜெனட்டிக்னா ஒன்றும் இல்லை. ஃபைலோஜெனட்டிக்னா எவல்யூஷன் பொறுத்து நம்ம எப்படி குரங்குலேருந்து நம்ம மனுஷனாக வந்தோம்ல அந்த மாதிரி அந்த எவல்யூஷனை வச்சு சொல்கிறது வந்து என்னது, ஃபைலோஜெனட்டிக். ஓகே, இப்போது ஆர்டிஃபிஷியலில் பார்க்கலாம். யூஸ்ட் ஒன்லி கிராஸ் சூப்பர்ஃபிஷியல் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் லைக் ஹேபிட், கலர், நம்பர் அண்ட் ஷேப்ஸ் ஆஃப் லீவ்ஸ் எக்ஸெட்ரா. ஃபர்ஸ்ட் வந்து இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சூப்பர்ஃபிஷியலாக தெரியும்ல அந்த கேரக்டர்ஸை மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன நம்ம ஹியூமன் பீங்ஸ் எடுத்துகிட்டோன்னா அவங்க லைக் ஃபேரா, டார்க்கா அந்த மாதிரி கலர் அண்ட் எத்தனை ஆர்கானிசம்ஸ் இருக்குது, நம்பரு, ஷேப்ஸு அதெல்லாம் பொறுத்து லைக் இது பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், பேஸ்ட் மெயின்லி ஆன் வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் ஆர் ஆன் தி ஆண்ட்ரீஷியம் ஸ்ட்ரக்சர் கிவன் பை லினேயஸ். நம்ம தான் பார்த்தோம்ல, அதாவது இந்த சிஸ்டமில் வந்து லைக் சூப்பர்ஃபிஷியலான மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. வெஜிடேட்டிவ்னா என்னென்னா லைக் அந்த ஒரு பிளான்ட்டோட லீஃபு, ரூட்டு, ஷூட்டு அதெல்லாம் லைக் ஓகே அதெல்லாம் வச்சு சொல்கிறது. அதில் வந்து வெஜிடேட்டிவில் என்ன வராது, ஃப்ளவர்ஸ் வராது, சீட் வராது, அதெல்லாம் வராது. அதெல்லாம் வந்து என்னது ரீப்ரொடக்டிவ். நமக்கு ரீப்ரொடக்டிவ் பார்ட்டில் ஃப்ளவர் வந்துடும். மற்ற பார்ட் லைக் லீஃப், ரூட்லாம் வந்து எதில் வரும், வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸில் வரும். ஓகே, இதை வந்து யார் கொடுத்தா, இதை வந்து லினேயஸ் கொடுத்தாரு. ஆண்ட்ரீஷியம் ஸ்ட்ரக்சர், நிறையா பேருக்கு ஆண்ட்ரீஷியம்னா என்ன தெரியாமல் இருக்கும். ஆண்ட்ரீஷியம்னா லைக் ஒன்றும் இல்லைடா, லைக் நம்மளோட வாட் இஸ் திஸ் கால், அது வந்து ஒரு மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். இங்கே பாரு, இந்த இடத்துல பார்த்தோன்னா நம்ம இந்த இடத்த என்னன்னு சொல்லுவோம், ஆந்தர்னு சொல்லுவோம். இந்த இடத்துக்கு பேர் என்ன, அந்த ஸ்டாக் மாதிரி இருக்கிறது அதுக்கு பேர் ஃபிலமெண்ட். இதான் வந்து ஃப்ளவரில் மேலோட ரீப்ரொடக்டிவ் பார்ட், அதுதான் வந்து என்னென்னு சொல்கிறோம், ஆண்ட்ரீஷியம். இதுவே ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் வந்து என்னென்னு சொல்லுவோம், கைனீஷியம்னு சொல்லுவாங்க. கேர்ள்ஸ் ஜி, ஸோ கைனீஷியம். ஓகே, இந்த சிஸ்டமை யார் கொடுத்தா, நமக்கு லினேயஸ் கொடுத்தாரு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். லிமிட்டேஷன்ஸ் வந்து என்னதுன்னா செப்பரேட்டட் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ் ஆஸ் தே வேர் பேஸ்ட் ஆன் ஃபியூ கேரக்டரிஸ். 2 ஸ்பீசிஸ் வந்து சேர்ந்து அதோட கேரக்டர்ஸ்லாம் வந்து சில இது மட்டும் ஒத்து போகலைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள தனித்தனியாக வந்து கிளாஸிஃபை பண்ணிட்டாங்க இந்த லிமிட்டேஷன்ஸில், அதாவது நம்மளோட ஆர்டிஃபிஷியல் சிஸ்டமில்.
பட் ஸ்டில் அவங்க வந்து என்னது, அவங்க வந்து ஒரு க்ளோஸ்லி ரிலேட்டட். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை போய் சில கேரக்டர் மட்டும் ஒத்து வரலங்கிறதுக்காக தனித்தனியாக வச்சுட்டாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பாரு, இட் கேவ் ஈக்குவல் வெயிட்டேஜ் டு த வெஜிடேட்டிவ் அண்ட் செக்ஷுவல் கேரக்டர்ஸ். வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ்க்கும் செக்ஷுவல் கேரக்டர்ஸ்க்கும் என்ன பண்ணாங்க, ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. திஸ் இஸ் நாட் அக்செப்டபிள் பிகாஸ் வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் ஆர் மோர் ஈஸிலி அஃபெக்டட் பை என்விரான்மெண்ட். கரெக்டான வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் எதெல்லாம் வரும், இந்த லீஃப் ரூட் அதெல்லாம் வரும்ல, அதை வந்து லைக் என்விரான்மெண்ட் பொறுத்து அது வந்து இதாகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப வெயில் இருக்குதுன்னா லீஃப்லாம் காஞ்சு போயிடும், லைக் ரூட்லாம் காஞ்சு போயிடும், அந்த மாதிரி இருக்கும்ல. இட் பேஸ்ட் ஆன் தி என்விரான்மெண்ட். கரெக்டாக. ஸோ அதை வச்சு கிளாஸிஃபை பண்ணனால இது வந்து அவ்வளோக்கா நான் ஒத்து வரல, அதை வச்சு கிளாஸிஃபை பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நேச்சுரலில் based on natural affinities among organisms and consider both external and internal features. இப்போது நம்மளோட ஆர்டிஃபிஷியல் என்ன பண்ணாங்க, they only use superficial morphological characters, that is எக்ஸ்டர்னலாக மட்டும்தான் பார்த்தாங்க. பட் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள், நேச்சுரலில் எக்ஸ்டர்னல் ஆஸ் வெல் அஸ் இன்டர்னலை வந்து இது பண்ணுறாங்க. அதுக்கு என்னென்னலாம் எதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் இன்டர்னல்னு பார்த்தீங்கன்னா, அல்ட்ரா ஸ்ட்ரக்சர், ஆனட்டாமினா என்ன, லைக் ஆனட்டாமினா ஒரு நம்ம பாடிக்குள்ளே எப்படி எல்லாம் இருக்குது அப்படின்னு அந்த ஸ்ட்ரக்சர்லாம் இது படிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து எம்பிரியோ பற்றி படிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஃபைட்டோகெமிஸ்ட்ரி. ஃபைட்டோனா ஒன்றும் இல்லை, ஃபைட்டோனா பிளான்ட்டுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து கெமிஸ்ட்ரி, அதாவது பிளான்ட் இருக்குல்ல, பிளான்ட்டில் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் அதெல்லாம் அந்த பிளான்ட்லேருந்து படிக்கிறதுக்கு பேர் தான் ஃபைட்டோகெமிஸ்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட் வந்து என்னது, terpenoids and what else, alkaloids அதெல்லாம் வந்து இது பண்ணுவாங்களா, ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களா, அதை வச்சு they will study it. ஓகேவா. அதான் ஓகே. such a classification for flowering plants was given by George Bentham. இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி. யார் வந்து இதை கொடுத்தாங்கன்னு சொன்னால் ஜார்ஜ் பென்தம் அண்ட் ஜோசப் டால்டன் ஹூக்கர். யார், ஜார்ஜ் பென்தம் அண்ட் ஜோசப் டால்டன் ஹூக்கர். ஓகே, இவங்க ரெண்டு பேரும் ஜார்ஜ் பென்தமும் ஜோசப் டால்டன் ஹூக்கரும் என்ன கொடுத்தாங்கன்னா நேச்சுரல் கிளாஸிஃபிகேஷன் வந்து எப்படி இது பண்ணணும் அப்படின்ட்டு கொடுத்தாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து போகலாமா. நான் தான் இப்போ சொன்னேன்ல ஃபைலோஜெனட்டிக்னா என்ன, ஃபைலோஜெனட்டிக்னா எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பற்றி. ஓகே, இது வந்து எது, பேஸ்ட் ஆன் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த வேரியஸ் ஆர்கானிசம்ஸ். டன். திஸ் assumes that organisms belonging to the same taxa have a common ancestor. இப்போது ஒரு ரெண்டு ஆர்கானிசம்ஸ் இருக்காங்கன்னா அவங்க வந்து சேம் டாக்ஸால் வந்து இருக்காங்க, ஒரே டாக்ஸால் வந்து இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு காமன் ஆன்செஸ்டர் இருந்திருக்குன்னு அர்த்தம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹியூமன்ஸ் எடுத்துக்கலாம் அண்ட் மங்கீஸ் எடுத்துக்கலாம். மங்கீஸ் வந்து லைக் அவங்களும் மேமல்ஸில் வருவாங்க, நம்மளும் மேமல்ஸில் தான் வருவோம். அப்போது ரெண்டு பேரும் ஒரே இதில் வரும்னா என்ன அர்த்தம், நம்ம ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ஒரு காமன் ஆன்செஸ்டர் இருக்காங்கன்னு அர்த்தம். ஆன்செஸ்டர்னா முன்னோர்கள். ஓகே. டாக்ஸானமினா என்ன, டாக்ஸானமி நெக்ஸ்ட் வந்து பிரான்ச் ஆஃப் டாக்ஸானமி. அதில் டாக்ஸானமினா என்னென்னா, லைக் ஒரு ஆர்கானிசம்ஸ் இருக்குன்னா அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு வந்து நாமன்க்ளேச்சர் பேர் கொடுத்து அதை வந்து என்ன பண்ணுவாங்க, கிளாஸிஃபை பண்ணுவாங்க. இது இதில் வரும், இதில் வரும், பேஸ்ட் ஆன் அவங்களுக்குள்ள சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்ஸை பொறுத்து. ஓகேவா. இப்போது இந்த டாக்ஸானமியில் பிரான்ச்சஸ் இருக்குது. ஓகேவா. என்னென்னா நியூமரிக்கல் டாக்ஸானமி, சைட்டோ டாக்ஸானமி அண்ட் கீமோ டாக்ஸானமி. ஓகே. இப்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நியூமரிக்கல் டாக்ஸானமி பார்க்கலாம். இப்போ பாரு, நியூமரிக்கல் பேர்லேயே வந்து நியூமரிக்கல் இருக்கா, இது வந்து எதை பொறுத்து வந்து இருக்கும், இதை வந்து கம்ப்யூட்டர்ஸ் வச்சு என்ன பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து அப்சர்வபிள் கேரக்டர்ஸை வச்சு கம்ப்யூட்டர்ஸில் பண்ணுறாது. இதில் வந்து நியூமரிக்கல் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்பர் அண்ட் கோட்ஸ் ஆர் அசைன் டு ஆல் கேரக்டர்ஸ் அண்ட் டேட்டா ஆர் ப்ராசஸ். ஒரு கேரக்டருக்கு வந்து நம்பரோ இல்லை ஏதோ ஒரு கோட் இது பண்ணிவிட்டு அந்த டேட்டாவை வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஈச் கேரக்டர் இஸ் கிவன் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அட் த சேம் டைம் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் கேன் பி கன்சிடர்ட். லைக் ஒரு கேரக்டருக்கு வந்து கம்மியாக, ஒரு கேரக்டருக்கு வந்து அதிகமாக, அப்படி இல்லாமல் எல்லா கேரக்டர்ஸ்க்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இது பண்ணுறாங்க. இதில் வந்து சேம் டைம் எத்தனை கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, 100 கேரக்டர்ஸ் கிட்ட இந்த நியூமரிக்கல் டாக்ஸானமி மூலமாக பண்ணோன்னா கன்சிடர் பண்ண முடியும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து சைட்டோடாக்ஸானமினா என்ன, சைட்டோனா செல்ஸ். ஓகேவா. அந்த செல்ஸை வந்து படிக்கிறதுக்கு வந்து என்னது, இதை வந்து சைட்டோடாக்ஸானமி.
இங்கே பாரு, இது வந்து சைட்டாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ்னால் நத்திங் பட் அந்த செல்லோட இன்ஃபர்மேஷன். செல்ஸில் வந்து நமக்கு என்னடா இருக்கும், நியூக்ளியஸில் குரோமோசோம்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த குரோமோசோம் நம்பர் என்ன, அதோட ஸ்ட்ரக்சர், குரோமோசோம் நம்பர், அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அண்ட் பிஹேவியர், இதெல்லாம் வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, சைட்டோடாக்ஸானமி பண்ணுறாங்க. சைட்டோனா என்ன, செல். ஸோ செல்லில் இப்படி தான் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீமோடாக்ஸானமி. கீமோடாக்ஸானமினா என்ன, இதை வந்து கீமோனா என்ன, கெமிக்கல் இல்லைல்ல, அதான் கெமிக்கல் கான்ஸ்டிடியூவன்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ். யாரோட கெமிக்கல் கான்ஸ்டிடியூவன்ஸ், பிளான்ட்ஸோட வச்சு பண்ணுறாங்க. நம்ம படிக்கிறது பிளான்ட் கிங்டம் தானே. ஓகே, இங்கே பாருங்கள், these became more important when there is no supporting fossil evidence. எப்போ ஃபாசில் எவிடன்ஸ்னால் நம்ம இந்த பல காலத்தில் நம்ம தோண்டி இந்த மாதிரி கல் அந்த இதிலலாம் வந்து ஃபாசில்ஸ் வந்து பதிச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி எதுவும் கிடைக்கலனா இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கிறதுக்கு வந்து என்னது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்போ அதுக்கு வந்து ஃபாசில்ஸ்லாம் வந்து இல்லாதப்போ. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம கிளாஸிஃபிகேஷனுக்குள்ளே வந்துட்டோம். ஓகே, பிளான்ட் கிங்டமில் என்னென்னலாம் இருக்குது, நமக்கு ஆல்கே இருக்குது, பிரையோஃபைட்ஸ் இருக்குது, டெரிடோஃபைட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் யார், பிளான்ட் இருக்குது, ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் அண்ட் ஆன்ஜியோஸ்பெர்ம்ஸ் இருக்கா. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன படிக்க போகிறோம், ஆல்கே வந்து படிக்க போகிறோம். ஆல்கே வந்து என்னதுன்னா அது வந்து ஒரு குளோரோஃபில் பியரிங். ஆல்கே வந்து குளோரோஃபில் பியரிங், சிம்பிளாக இருக்கும். தாலாய்ட். தாலாய்ட்னா டார்சோவென்ட்ரலி ஃப்ளாட்டன்னு சொல்லுவாங்கல்ல, சப்பையாக அந்த மாதிரி சமமாக சப்பையாக ஒரு பிளேட் மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இது வந்து ஆட்டோட்ராஃபிக்னா அதாலே அதோட ஃபுட்டை வந்து சிந்தசிஸ் பண்ணிக்க முடியும். ஏன் முடியுது, இதுகிட்ட குளோரோஃபில் இருக்குது, இல்லை பண்ண முடியாது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இவங்க லார்ஜ் நிறையா ஆல்கேஸ் வந்து எங்கே இருக்கும், உனக்கு அக்வாட்டிக்கில் தான் இருக்கும், அக்வாட்டிக் ரீஜனில். இது வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் இருக்கும், மெரைன் வாட்டர்லேயும் இருக்கும். ஓகேவா? இட் வில் பி ப்ரெசென்ட் இன் ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் மெரைன். நெக்ஸ்ட் ஒன் சி, they occur in variety of other habitats like moist stones, soil and wood. Stone, soil, woodலாம் கூட வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து some occur in association with fungi, very important. ஆல்கே வந்து ஃபங்கையோட இதாக இருக்கிறப்போ அதுக்கு பேர் என்னடா, லிச்சன்ஸ். ஆல்கேயும் ஃபங்கையும் வந்து அசோசியேஷனில் இருக்கிறப்போ அதுக்கு பேர் வந்து என்னது, லிச்சன்ஸ். இப்போது இதுவே ஆல்கேவும் அனிமல்ஸும் வந்து அசோசியேஷனில் இருந்தாங்கன்னா இருப்பாங்க. அதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எந்த மாதிரி அனிமல்ஸ் கூட அசோசியேஷனில் இருப்பாங்கன்னு பார்த்தோன்னா, லைக் இங்கே பாருங்கள், ஸ்லாத் பியர். யார், ஸ்லாத் பியர் கூட லைக் என்ன இருப்பாங்க, ஆல்கேஸ் வந்து அசோசியேஷனில் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்கை அண்ட் ஆல்கே, நெக்ஸ்ட் வந்து என்னது, ஆல்கே அண்ட் அனிமல்ஸ். எக்ஸாம்பிள் ஸ்லாத் பியர். ஓகே, நெக்ஸ்ட் லைன், ஃபார்ம் அண்ட் சைஸ் ஹைலி வேரியபிள். அதோட சைஸ் அது எந்த மாதிரி ஃபார்மில் இருக்கலாம் வந்து ஹைலி வேரியபிள். ஏன் சொல்கிறாங்கன்னா அங்கே பாருங்களேன், இப்போது வந்து கொலோனியலாக இருந்துச்சுன்னா லைக் வால் வேக்ஸ், கொலோனியல்னால் ரவுண்டாக அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எது இதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. ஸோ பி கேர்ஃபுல். எது வந்து ஃபிலமெண்டஸாக இருக்கும்னா, ஃபிலமெண்டஸாக எது இருக்கும், உலோத்ரிக்ஸ் அண்ட் ஸ்பைரோகைரா. நெக்ஸ்ட் வந்து மேசிவ் பிளான்ட் பாடிஸாக கூட இருப்பாங்க. என்னது, மெரைன் ஃபார்ம்ஸ் லைக் கெல்ப்ஸ். இங்கே பாரு, இவங்க வந்து மேசிவாகவும் இருப்பாங்க, யூனிசெல்லுலாராக கூட ஆல்கே வந்து இருக்குது. மேசிவ் யார், நம்மளோட கெல்ப்ஸ் தான் வந்து என்னது, மேசிவ். நெக்ஸ்ட் வந்து யார் யூனிசெல்லுலார்னு கேட்டோன்னா, கிளாமிடோமனாஸ். யார் யூனிசெல்லுலார், கிளாமிடோமனாஸ். ஓகேவா? இதெல்லாம் வந்து எம்சிக்யூஸில் கேட்பாங்க. ஸோ பி கேர்ஃபுல் அண்ட் ஸ்டடி இட் ப்ராப்பர்லி. இந்த கொலோனியல்லாம் வந்து கொலோனியல் வால்வாக்ஸ் வந்து மெனி டைம் ரிப்பீட்டட். ஓகேவா? சரி, ஆல்கேவால் என்ன பண்ண முடியும், ஆல்கேவால் லைக் எப்படியெல்லாம் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும், வெஜிடேட்டிவாக, செக்ஷுவலாக இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சரி, வெஜிடேட்டிவில் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஃப்ராக்மெண்டேஷன்ஸ். அதாவது இப்படி ஒரு லார்ஜ் ஒரு குச்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எப்படி, அது வந்து என்ன ஆகும், அது வந்து லைக் இந்த மாதிரி இங்கே பாருங்கள், அங்கங்கே கட் ஆகி அது வந்து ஒரு நியூ ஆர்கானிசம் தான் வளர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து ஏசெக்ஷுவல். சிஹோ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து அது வந்து ஸ்போர்ட்ஸ்னால நடக்கும்.
ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ஸ்போர்ஸோட ஃபார்மேஷன்னால் நடக்கும். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்கும்? ஸ்போர்ஸ் ஃபார்மேஷன்னால் நடக்கும். அது வந்து அதில் அந்த ஸ்போர்ஸில் வந்து எது வந்து மோஸ்ட் காமன்னா ஜூ ஸ்போர்ஸ் வந்து ரொம்ப காமன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் கூட பண்ணுவாங்க. திரும்ப ஆல்கேயால் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் கூட பண்ண முடியும். ஐசோகேமிட்ஸ்னால் என்ன? அந்த கேமிட் 2 கேமிட் இருக்கும்ல, மேல் கேமிட் ஃபீமேல் கேமிட், அது வந்து சைஸில் வந்து சிமிலராக இருக்கும், பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆனைசோகேமஸ் அப்படின்னா கேமிட்ஸ் வந்து எப்படி இருக்கும்? டிசிமிலராக இருக்கும், ரெண்டும் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஊகேமஸ்னால் என்னது? ஊகேமஸ் தான் இது. லைக் பாரு, நான் மோட்டால் ஃபீமேல் கேமிட் இருக்கும், அதில் வந்து ஸ்மாலர் மேல் கேமிட் வந்து என்ன பண்ணும்? ஃப்யூஷன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளை லைக் எடுத்துக்கிட்டோன்னா ஃபீமேல்ஸை வந்து லைக் ஒரு ஸ்மாலான அது வந்து எப்படி இருக்கும்? லார்ஜாக இருக்கும் ஃபீமேல் கேமிட். ஓகேவா? அது வந்து அதால் நகர முடியாது, அதான் நான் மோட்டால். அதோட வந்து ஒரு ரொம்ப குட்டியாக இருக்கிற மேல் கேமிட் வந்து அதை வந்து என்ன பண்ணும்? அதோட ஃப்யூஷன் வந்து கொண்டு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்குலாம் ஸ்பெர்ம்ஸ் இருக்கும்ல மேல்ஸ்க்கு, அந்த மாதிரி. ஓகே, இது இப்போ எக்ஸாம்பிள்ஸ் தான் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் விட. சரி, இப்போ பாருங்கள், ஐசோகேமஸில் வந்து ஃப்ளாஜுலேட்டட் அண்ட் நான் ஃப்ளாஜுலேட்டட் இருக்குது. ஃப்ளாஜுலேட்டடில் வந்து உலோத்ரிக்ஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து நான் ஃப்ளாஜுலேட்டடில் ஸ்பைரோகேரா வரும். இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுருந்தேன்னா, லைக் உல்ஃப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உல்ஃப், ULF. ஓகே, ஐ நோ இட் டசன்ட் லுக் லைக் உல்ஃப் பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் அ ப்ராப்பர் ஸ்டைலஸ் டு ரைட். ஓகே, சரி, உல்ஃப்னா லைக் U ஃபார் உலோத்ரிக்ஸ், L ஃபார் UL உலோத்ரிக்ஸ், F வந்து என்னது? ஃப்ளாஜலாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நான் ஃப்ளாஜுலேட்டடுக்கு எப்படி வச்சுக்கிறீங்கன்னா ஸ்னோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. SNOW, ஸ்னோ. அதாவது S ஃபார் ஸ்பைரோகேரா, நோனா இதில் ஃப்ளாஜலா இல்லை, அதனால நோ. ஓகேவா? உலோத்ரிக்ஸுக்கு வந்து என்னது? உல்ஃப்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன், ULF. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆனைசோகேமஸ் பாருங்கள். ஆனைசோகேமஸ்னால் கேமிட்ஸ் ரெண்டும் டிசிமிலராக இருக்கும். அதோட எக்ஸாம்பிள் வந்து என்னது? யுடோரினா. எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க? அனிருத்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அனிருத். எப்படி? ஏ வந்து என்னது? ஏ வந்து லைக் அது ஆனைசோகேமஸ்னு அர்த்தம். யுடோரினா, இங்கே பாரு இந்த இடத்துல யுடோரினா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஊகேமஸ். ஊகேமஸ்க்கு வந்து என்னது? எக்ஸாம்பிள் வால்வாக்ஸ் அண்ட் ஃபியூக்கஸ். லைக் நார்மலாக வந்து லைக் ஜெனிட்டல் பார்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த வால்வாக்ஸ் அண்ட் ஃபியூக்கஸ். ஐ நோ இட்ஸ் சில்லி டு சே ஆல் திஸ், பட் யூ நீட் டு ரிமெம்பர் இட், ரைட்? ஒன்ஸ் அகேன் டக்குன்னு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். லிச்சன்னான ஃபங்கையும் ஆல்கேவும் இதில் இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து அனிமல்ஸும் ஆல்கேவும் அது இருக்கும் அசோசியேஷனில், அதுக்கு வந்து ஸ்லாத் பியர். நெக்ஸ்ட் வந்து எது வந்து கொலோனியல்னு கேட்டாங்கன்னா வால்வாக்ஸ். எது வந்து ஃபிலமெண்டஸ்னா உலோத்ரிக்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உலோத்ரிக்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஸ்பைரோகேரா. நெக்ஸ்ட் வந்து எது மேசிவ் பிளான்ட் பாடின்னு கேட்டாங்கன்னா கெல்ப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எது யூனிசெல்லுலார்னு கேட்டாங்கன்னா கிளாமிடோமனாஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் எது ஐசோகேமஸ்னு கேட்டால் உலோத்ரிக்ஸ். ஃப்ளாஜலா இருக்கும், ஸ்பைரோகேராவில் ஃப்ளாஜலா வந்து இருக்காது. நெக்ஸ்ட் வந்து ஆனைசோகேமஸில் வந்து லைக் உங்களுக்கு என்ன வரும்? யுடோரினா வரும். ஊகேமஸ்க்கு யூ ஹேவ் வால்வாக்ஸ் அண்ட் ஃபியூக்கஸ். ஓகே, தட்ஸ் இட். ஓகே, லெட்ஸ் பி குவிக். If you want, keep your speed at 1.5x. okay, see next வந்து ஆல்கேயோட எக்கானமிக் இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்கேயில் பாதி ஆல்கே வந்து என்னது? CO2 ஃபிக்சேஷன் வந்து பண்ணும். எர்த் லைக் ஒரு ஏரியாவில் மட்டும் இல்லை, எர்த்தில் பாதி CO2 ஃபிக்சேஷனை வந்து பண்ணுறது யார்? நம்ம ஆல்கே தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பீங் ஃபோட்டோசிந்தட்டிக் they increase the level of dissolved oxygen in their immediate environment. அவங்க வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்குல்ல, அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆக்சிஜன் வந்து என்ன பண்ணுவாங்க? அதை வந்து என்விரான்மெண்ட்டில் வந்து லைக் கொடுப்பாங்க. ஃபோட்டோசிந்தட்டிக்னா என்ன? லைக் H2Oவும் CO2வும் கம்பைன் ஆனால் குளுக்கோஸும் ஆக்சிஜனும் வருமா? ஆக்சிஜன் வந்திருக்குன்னா நமக்கெல்லாம், நம்ம ஹியூமன்ஸுக்கெல்லாம் ப்ரீத் பண்ண என்ன தேவை? ஆக்சிஜன் தேவை, கரெக்டாக? They are primary producers of energy-rich compounds which form the basis of food cycle of all aquatic animals. எல்லா அக்வாட்டிக் அனிமல்ஸுக்கும் வந்து ஆல்கே தான் வந்து என்னது? பிரைமரி ப்ரொடியூசர் ஆஃப் எனர்ஜியாக ஆக்ட் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து many species of Porphyra, laminaria and sargassum are among 70 species of marine algae used as food. இந்த இதில் வந்து போர்ஃபைரா, லாமினாரியா, சர்காசம்லாம் இருக்காங்கல்ல, இந்த மாதிரி இதோட சேர்த்து ஒரு 70 ஸ்பீசிஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து என்னவா யூஸ் பண்ணுறாங்க? இதெல்லாம் வந்து ஒரு மெரைன் ஆல்கே, அதை வந்து ஃபுட்டாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த மெரைன் ஆல்கேவெல்லாம் வந்து ஃபுட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லைக் போலீஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. போலீஸ்
I know this won't be that much of a good trick. See here. இப்போ PO for என்னது porphyra, L for laminaria, S for sargassum. Okay. Okay, next பாருங்க. next வந்து hydrocolloids like algin வந்து brown algae, keratin வந்து red algae or used commercially. hydrocolloidsனா என்ன, லைக் ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணி அது வந்து அப்படியே ஜெல் மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஹைட்ரோகொலாய்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதை வந்து எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா ஆல்கேலேருந்து எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒன்று வந்து ஆல்கின்ங்கிறது வந்து ஒரு ஹைட்ரோகொலாய்டு. அதை வந்து எங்கேருந்து எடுக்கிறாங்க, அதை வந்து ப்ரௌன் ஆல்கேலேருந்து எடுக்கிறாங்க. இது வந்து ரொம்ப காமனான கொஸ்டின், ஸோ கான்சென்ட்ரேட். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெராகின்கிற ஹைட்ரோகொலாய்டை எதுலேருந்து எடுக்கிறாங்க, ரெட் ஆல்கேலேருந்து எடுக்கிறாங்க. கெராகினில் பாருங்கள் 2 R இருக்கா, அப்போ அவங்க வந்து என்னது ரெட் ஆல்கே. ஓகேவா. அப்போ ஆல்கின் தான் இன்னொன்று, அது வந்து ப்ரௌன் ஆல்கேவாக தான் இருக்கும். ஓகேவா. அகர் வந்து லைக் இட் இஸ் ஆல்சோ அகர் லைக் ஜெல்லி மேக் பண்ணலாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லை, அதை வந்து ஆல்கேலேருந்து தான் எடுக்கிறாங்க. லைக் ஜெல்லிடியம் கிராசிலாரியா வந்து ரெட் ஆல்கேல வரும். லைக் நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஓகேவா. ஓகே, இப்போ இந்த 2 ஆல்கே ஜெலிடியம் கிராஸ்லாரியா யூஸ் பண்ணி அகர் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இப்போ அந்த அகரை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா லேபில் வந்து க்ரோ மைக்ரோப்ஸை வந்து க்ரோ பண்ணுறதுக்காக. அப்புறம் இந்த அகார் வந்து நான் தான் சொன்னேன்ல ஐஸ்கிரீம் ஜெல்லிஸ்லாம் அகார் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் குளோரலா வந்து ரொம்பவே முக்கியமானது, பிகாஸ் இது ஒரு ஆல்கே, பட் இட் இஸ் வெரி வெரி ரிச் இன் ப்ரோட்டீன்ஸ். ஸ்பேஸ் ட்ராவலர்ஸ்லாம் மேலே போனால் அவங்களால வந்து ஃபுட் வந்து கொண்டு போக முடியாதுல்ல, அது அவங்கெல்லாம் என்ன எடுத்துப்பாங்க, குளோரலா வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும், அதை வந்து எடுத்துப்பாங்க ஃபுட் சப்ளிமெண்ட் ஈவன் பை ஸ்பேஸ் ட்ராவலர்ஸ். ஓகே. The 3 main classes of algae. algae வந்து 3 கிளாஸஸாக பிரிச்சிருக்காங்க. குளோரோஃபிஷே, ஃபியோஃபைஷே அண்ட் ரோடோஃபைஷே 3 வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகேவா. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், குளோரோஃபைஷே வந்து பார்க்கலாம். ஓகே. இதில் வந்து என்னதுன்னா யூஸ்வலி grass green due to the dominance of chlorophyll A and B. இந்த இடத்துல என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா எதில் வந்து என்னென்ன பிக்மெண்ட்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க. குளோரோஃபில் ஏ இருக்குல்ல, எல்லாத்துலேயுமே காமன், குளோரோஃபிஷியலும் காமன், ஃபியோஃபைஷியலையும் காமன். நெக்ஸ்ட் வந்து என்ன, ரோடோஃபைஷியலையும் வந்து குளோரோஃபில் ஏ வந்து காமன். நெக்ஸ்ட் இன்னொன்று இருக்கிறது வந்து அப்படியே ஆர்டரா பி, இதில் வந்து சி, இதில் வந்து டி, அவ்வளோதான், ஆர்டராக எழுதிக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து இதை வந்து காமனாக குளோரோஃபிஷே, இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, க்ரீன் ஆல்கேன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், குளோரோஃபில்லோட கலர் என்னது க்ரீன் தானே, அப்போது இது க்ரீன் ஆல்கே. ஓகேவா. இதில் வந்து பிக்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அது வந்து டெஃபினட்டான குளோரோபிளாஸ்டில் வந்து லோக்கலைஸாக இருக்கும். குளோரோஃபில் வந்து எங்கே இருக்கும், குளோரோபிளாஸ்டில் இருக்குமா, அதான் குளோரோஃபில் வந்து ஒரு பிக்மெண்ட்டில், அதெல்லாம் வந்து எங்கே இருக்கும், குளோரோபிளாஸ்டில் இருக்கும். ஓகேவா. மோஸ்ட் மெம்பர்ஸ் ஹேவ் 1 or more ஸ்டோரேஜ் பாடிஸ் இந்த குளோரோபிளாஸ்ட். எங்கே இருக்குது ஸ்டோரேஜ் பாடிஸ், எங்கே இருக்குது, குளோரோபிளாஸ்டில் என்ன இருக்குது நமக்கு, ஸ்டோரேஜ் பாடிஸ் வந்து இருக்குது. அதோட பேர் என்னன்னு கேட்பாங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பைரினாய்ட்ஸ் இதோட இன்னொன்று இம்பார்ட்டன்ட் என்னென்னா, அது என்னென்னலாம் அந்த பைரினாய்ட்ஸ் வந்து என்னென்னலாம் கண்டெயின் பண்ணியிருக்கும், ப்ரோட்டீன் கண்டெயின் பண்ணியிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ச். ஓகே. பைரினாய்ட்ஸ்னால் என்ன, அது வந்து குளோரோபிளாஸ்ட் இருக்குல்ல, அதில் வந்து இருக்கும். அது வந்து எதுக்கு, ஒரு ஸ்டோரேஜ் பாடி, அது வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் வாட், ப்ரோட்டீன் அண்ட் ஸ்டார்ச். ஓகே. இப்போ குளோரோஃபிஷியில் பார்த்தீங்கன்னா லைக் ரிஜிட் செல்வால் இருக்கும். இங்கே பாரு, பிளான்ட் கிங்டமில் தான் ஆல்கே வருதா. பிளான்ஸுக்கு வந்து என்ன இருக்கும், செல்வால்ஸ் இருக்கும். அனிமல் செல்ஸில் இருக்காது, பிளான்ட் செல்ஸில் செல்வால் இருக்கும். கரெக்டாக. அப்போது இந்த குளோரோஃபிஷியில் செல்வால் இருக்கும், அது வந்து ரிஜிடாக இருக்கும். இது இன்னொரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். அது வந்து லைக் இன்னரில் வந்து அது வந்து எதால் மேட் பண்ணப்பட்டிருக்கும், இன்னரில் வந்து தே வில் ஹாவ் செல்லுலோஸ், இன்னரில் செல்லுலோஸ் லேயரால் அந்த செல்வால் இருக்கும். அவுட்டரில் பெக்டோஸ் இருக்கும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். அவுட்டரில் வந்து பெக்டோஸ் இருக்கும். ஓகே. இப்போ கொஸ்டின் கேட்டாங்கன்னா செல்வால் ஆஃப் குளோரோஃபிஷேஸ் மேடப் ஆஃப் அப்படின்னு கேட்டாங்கன்னா உள்ளே வந்து செல்லுலோஸ், வெளியில் வந்து என்னது, பெக்டோஸ் இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மேபி ஐசோகேமஸ், அனசோகேமஸ் அண்ட் ஊகேமஸ். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அந்த 3 வெரைட்டிலுமே வரும். ஓகே. இப்போ வந்து எக்ஸாம்பிள்ஸ் இருக்கா, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, சியர் SUV கிளாசிக் கார், SUV கிளாசி
கார்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? எஸ் ஃபார் என்ன? எஸ் வந்து எதுக்கு? ஸ்பைரோகைராக்கு. யூ வந்து எதுக்கு? உள்ளோத்ரிக்ஸுக்கு. சி வி வந்து எதுக்கு? வால்வாக்ஸ்க்கு. கிளாசி வந்து எதாவது? கிளாமிடோமனாஸ் அதுக்கு. ஓகேவா? கார் வந்து எதுக்கு? காரா. எஸ்யூவி கார் தெரியும்ல, அது வந்து கிளாஸியாக இருக்கும், அது அப்புறம் ஒரு கார் தானே, அந்த மாதிரி. ஓகே, ஐ திங்க் யூ ஆர் பர்ஃபெக்ட்லி டன் வித் திஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ஃபியோஃபைஷியேன்னா ப்ரௌன் ஆல்கே. ஓகேவா? இது வந்து ப்ரைமரியாக எங்கே இருக்கும்? மெரைனில் வந்து இருக்கும். இந்த காமனாக ப்ரௌன் ஆல்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபியோஃபைஷியே வந்து ப்ரௌன் ஆல்கே. பிக்மெண்ட் தான் ஏற்கனவே பார்த்தோம்ல, குளோரோஃபில் ஏ வந்து எல்லாத்துலேயும் இருக்கும், இதில் வந்து சி இருக்கும். குளோரோஃபிஷியில் பி இருக்கும், இதில் வந்து சி இருக்கும். ரோடோஃபைஷியில் டி இருக்கும். ஓகேவா? இதில் வந்து என்னென்ன பிக்மெண்ட்ஸ் இருக்குது? குளோரோஃபில் ஏ சியை தவிர கெரோட்டினாய்ட்ஸ் அண்ட் ஜாந்தோஃபில்ஸ் இருக்குது. கேட்பாங்க, இம்பார்ட்டண்ட். ஓகேவா? இது வந்து ஆலிவ் க்ரீன்லேருந்து வேரியஸ் ஷேட்ஸ் ஆஃப் ப்ரௌனில் வந்து இருக்குமா? எதை பொறுத்துனா ஜாந்தோஃபில் பிக்மெண்ட் அதை பொறுத்து. அந்த ஜாந்தோஃபில் பிக்மெண்ட் யார்? ஃபியூகோக்சாந்தின். அந்த ஜாந்தோஃபில் பிக்மெண்ட் வந்து ஃபியூகோக்சாந்தின். இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இதில் வந்து ஃபுட் ஸ்டோரேஜ் வந்து என்னது? ஃபுட் ஸ்டோரேஜ் வந்து லாமினாரின் அண்ட் மேனிடால். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மாலான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, மாலாங்கிற பொண்ணு வந்து எப்படி இருக்கா? லைக் பிரிட்டிஷாக இருக்கான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ப்ரௌன். எம்ஏ ஃபார் மேனிடால், எல்ஏ ஃபார் லாமினாரின். ஓகே, இது வந்து இட் வில் ஹேவ் செல்லுலோசிக் செல் வால் கவர்டு பை ஆல்கின். இதில் வந்து ஆல்கின் வந்து செல்லுலோசிக் செல் வாலை எது கவர் பண்ணியிருக்கோம்? ஆல்கின் வந்து கவர் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வேறு என்னென்னலாம் இருக்கும்னா, சிஹர் ஹோல்ட் ஃபாஸ்ட் இருக்கும், ஸ்டைப் இருக்கும் அண்ட் ஃப்ராண்ட். அந்த ட்ராயிங்கில் பக்கத்து பேஜில் பார்த்தாலே தெரியும், இதெல்லாம் வந்து ஹோல்ட் பண்ண இருக்கும். ஹோல்ட் ஃபாஸ்ட், ஃப்ராண்ட் வந்து ஒரு ஃபோட்டோசிந்தட்டிக் மாதிரி இருக்கும். ஹோல்ட் ஃபாஸ்ட், இங்கே பாருங்கள், ஃப்ராண்ட் வந்து ஒரு ஃபோட்டோசிந்தட்டிக் இது மாதிரி இருக்கா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஸ்டைப் வந்து ஒரு ஸ்டாக் மாதிரி. ஹோல்ட் ஃபாஸ்ட் வந்து கீழே வந்து ஹோல்ட் பண்ண. அதே மாதிரி தான் இதுலேயும் பாருங்கள், ஹோல்ட் ஃபாஸ்ட், ஃப்ராண்ட் இருக்குது. ஓகே, இதில் வந்து ஸ்டைப், இதில் வந்து என்னது? அதுக்கு வந்து ஹோல்ட் ஃபாஸ்ட் கிடையாது, டேரக்டாக ஸ்டைப் அண்ட் ஃப்ராண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், in most brown algae, pear-shaped biflagellated zoospores have two unequally laterally attached flagella. இந்த பாயிண்ட் வந்து ரொம்பவே முக்கியம், இது கொஸ்டின்ஸ் நிறையா வரும். அதாவது ப்ரௌன் ஆல்கேயில் வந்து என்ன இருக்கும்? ஜூஸ்போர்ஸ் வந்து இருக்கும். அந்த ஜூஸ்போர்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா பைஃப்ளாஜுலேட்டடாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பைஃப்ளாஜுலேட்டட், 2 ஃப்ளாஜலா வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு கொஸ்டின். ஓகே, அந்த ஜூஸ்போர் வந்து என்ன ஷேப்பில் இருக்கும்னு சொல்கிறாங்க? பியூர் ஷேப்பில் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த ஜூஸ்போர்டில் வந்து பைஃப்ளாஜுலேட்டடாக அந்த ஃப்ளாஜலா வந்து எப்படி இருக்கும்? ரெண்டுமே அன்ஈக்குவலாக இருக்கும். ஒன்று வந்து லாங்காக இருக்கலாம், இல்லை ஒன்று வந்து குட்டியாக இருக்கலாம். 2 இருக்கும். அது வந்து அதான் பை. ஓகே, அது வந்து ஒன்று லாங்காக ஒன்று வந்து குட்டியாக அந்த மாதிரி இருக்கும். எப்படி அட்டாச்சுன்னு கேட்பாங்க. லேட்ரலாக அட்டாச் ஆகிருக்கும். லேட்ரல்னால் என்ன? சைடில் வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மேபி ஐசோகேமஸ், அன்ஐசோகேமஸ் ஓ ஊகேமஸ். கேமெட்ஸ் வந்து பைரிஃபார்ம் வித் 2 laterally attached flagella. பியூர் ஷேப் அந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு உனக்கு என்ன வேணும்? லைக் கேமெட்ஸ் வேணும்ல, ஃபீமேல் அண்ட் மேல் கேமெட்ஸ். ஸோ இதில் வந்து அந்த கேமெட்ஸ் வந்து பைரிஃபார்ம் ஷேப்பில் இருக்குது. அதே மாதிரி ஜூஸ்போர் மாதிரியே 2 இருக்குது. அண்ட் லேட்ரலாக அட்டாச்டு ஃப்ளாஜலா வந்து இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஓகே, ஹியர் இதுக்கு வந்து என்ன ட்ரிக் எப்படி ஞாபகம் வச்சுக்குதுன்னா, ஃபியோஃபைசியேக்கு வந்து செல்ஃப் டிபி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ட்ரிக்லாம் வந்து லைக் இப்போ கேட்க சொல்லியாக இருக்கும்னா எக்ஸாமில் போகணுன்னா கன்ஃபியூஸ் ஆகுமா? அப்போ இந்த ட்ரிக் வச்சா டக்குன்னு ஆன்சர் போட்டுற மாதிரி வரும். ஓகேவா? அதனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாம் ஈஸியான ட்ரிக் தானே. ஓகே, எஸ் ஃபார் எது? எஸ் வந்து சார்காசமுக்கு, இ ஃபார் எக்டோகார்பஸ், டி ஃபார் டிக்ளோட்டா, நெக்ஸ்ட் வந்து எஃப் ஃபார் ஃபியூக்கஸ், எல் ஃபார் லாமினாரியா. இந்த பி வந்து எதுக்கு? ஃபியோஃபைஷியே அப்படிங்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து ரோடோஃபைஷியே வந்து ரெட் ஆல்கே. இந்த ஆர் இருக்கா, அது அப்படியே தான் ரெட் ஆல்கே. ஓகேவா? குளோரோஃபிஷியே வந்து க்ரீன் ஆல்கே, லைக் ப்ரௌன் ஆல்கே வந்து ஃபியோஃபைஷியே. உங்கள்கிட்ட வந்து ஒரு ரெட் பிக்மெண்ட் இருக்கும், அதனால தான் இவங்க வந்து எப்படி இருக்காங்க? ரெட் கலரில் இருக்காங்க. அதோட பேர் ரொம்ப இம்பார்ட்டண்ட், இது வந்து கேட்பாங்க. ஓகேவா? அதோட பேர் என்ன? ஆர்-ஃபைகோ எரித்ரேன். ஓகேவா? உங்கள்கிட்ட குளோரோஃபில் ஏ அண்ட் டி இருக்கும். ஓகே, கரெக்டாக. இங்கே வந்து ஏ வந்து எல்லாத்துலேயும் இருக்கும், இதுகிட்ட வந்து பி இருக்கும், இதுகிட்ட வந்து சி இருக்கும், அண்ட் இட் வில் ஹேவ் டி. ரைட்?
டி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் மெஜாரிட்டி. இதில் மெஜாரிட்டி வந்து என்னதுடா? மெரைன். மெஜாரிட்டி மெரைன். இங்கே பாரு, இது வந்து ஃபியோஃபைஷியில் வந்து ப்ரைமர்லி மெரைன், குளோரோஃபிஷேக்கு வந்து கொடுக்கல. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இதோட கிரேட்டர் கான்சன்ட்ரேஷன்ஸில் எங்கே வந்து இருப்பாங்கன்னா வார்மர் ஏரியாஸில் வந்து இருப்பாங்கன்னா, நிறைய வந்து வார்ம் ஏரியாஸில் இருக்கும். இது வந்து ரொம்ப வெல் லைட்டட் ஏரியாஸ்லேயும் இருக்கும், வாட்டர் சர்ஃபேஸில் க்ளோஸ் டு வாட்டர் சர்ஃபேஸ் கூட இருக்கும், வாட்டர் சர்ஃபேஸ்லேயும் இருக்கும், கிரேட் டெப்த்ஸ், அதாவது கீழே ரொம்ப ஆழமான ஓஷன்ஸில் அடியில் கூட இருக்கும். ஓகேவா? அங்கே வந்து லிட்டில் அந்த கிரேட் டெப்த் ஓஷன் இருக்கும்ல, அங்கே வந்து லைட் வந்து பெனிட்ரேட் பண்ணி இருக்கும்ல, அங்கே வந்து அதனால் இருக்கும். ஓகேவா? செல் வால் வந்து இருக்குல்ல, செல் வால் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ், பெக்டின் அண்ட் பாலிசல்ஃபேட்டட் எஸ்டர்ஸ். செல்லுலோஸ், பெக்டின் அண்ட் பாலிசல்ஃபேட்டட் எஸ்டர்ஸ். ஓகேவா? இது வந்து மோஸ்ட்டாக மல்டி செல்லுலார். ஓகேவா? உங்கள்கிட்ட வந்து காம்ப்ளெக்ஸ் பாடி ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கும். மல்டி செல்லுலார்னா காம்ப்ளெக்ஸ் பாடி ஆர்கனைசேஷன். ஓகேவா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபுட் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்குன்னு கேட்டால் ஃப்ளோரிடியன் ஸ்டார்ச். இங்கே வந்து நான் என்ன சொன்னேன், லைக் ஃபியோஃபைஷேக் வந்து ஃபுட் வந்து ஸ்டோர் ஜஸ்ட் லேமினாரின் அண்ட் மேனிட்டால். லைக் அது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், மாலான்னு ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லுவேன். லைக் மேனிட்டால், லேமினாரின். மாலாங்கிற பொண்ணு வந்து ப்ரௌனாக இருக்கா. ஓகே, அந்த மாதிரி. இதில் வந்து என்ன ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்த்தோம். இதில் வந்து ஸ்டோரேஜ் பாடிஸ் பைரினாய்ட்ஸ்னு இருக்கும், அது வந்து என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கும், ப்ரோட்டீனும் ஸ்டார்ச்சும் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கும்னு பார்த்தோமா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸ் அண்ட் கேமிட்ஸ். எல்லா கேமிட்ஸும் வந்து எப்படி இருக்கும்டா? நான் மொட்டைலாக இருக்கும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து நடக்கும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் கேமஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த ரெண்டுலேயும் வந்து லைக் ஐசோகேமஸ், அனைசோகேமஸ் எல்லாமே இருக்கும், மூணுமே இருக்கும், இதுலேயும் இருக்கும். பட் ரோடோஃபைஷியில் ஒன்லி என்ன இருக்கும்? ரோடோஃபைஷியில் ஜஸ்ட் கேமஸ் மட்டும்தான் இருக்கும். கேமஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் இதுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸ் வந்து இருக்குமா? லைக் ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் கேமிட்ஸ் ஃபர்டிலைஸ் ஆனதுக்கப்புறம் டெவலப் ஆகும்ல, அது வந்து எப்படி இருக்குமா? காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாலிசிஃபோனியா, போர்ஃபைரா, கிராஸ்லாரியா அண்ட் ஜெலீரியம். இது எப்படி நான் வச்சுக்கோ, சிம்பிளாக வந்து P² G². ஓகே, வந்து நமக்கு பிரையோஃபைட்ஸ் இருக்குது, மாசஸ் அண்ட் லிவர்வோர்ட்ஸ். அது பிரையோஃபைட்ஸில் மாசஸ் அண்ட் லிவர்வோர்ட்ஸ் வரும். ஓகே, பிரையோஃபைட் வந்து என்னது? இது வந்து காமனாக வந்து எங்கே க்ரோ ஆகும்னா மாய்ஸ்டான ஷேடட் ஏரியாஸ் இன் ஹில்ஸ்லலாம் வந்து க்ரோ ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா, லைக் பிரையோஃபைட்ஸ் வந்து ஆம்ஃபிபியன்ஸ் ஆஃப் பிளான்ட் கிங்டம்னு சொல்லுவாங்க. ஏன்னா லைக் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கணும்ல, அதுக்கு வந்து வாட்டரை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதனால லேண்ட்லேயும் இருக்கும், லைக் சாயில்லையும் இருக்கும். பட் வாட்டரில் எதுக்கு டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ரைசோய்ட்ஸ் இருக்கும். அது வந்து ரைசோய்ட்ஸ் வந்து யூனிசெல்லுலர் ஆர் மல்டி செல்லுலார் இருக்கும். லைக் ஸ்மாலாக பிரிட்டில்ஸ், லைக் ரூட் மாதிரி ஒரு குட்டி குட்டி ரூட்ஸ் மாதிரி இருக்கும். ஓகே, மொத்தம் 2 ஸ்டேஜ் இருக்குல்ல. ஒன்று வந்து கேமிட்டோஃபைட் இருக்குது, இன்னொன்று வந்து ஸ்போரோஃபைட் இருக்குல்ல. பிரையோஃபைட்டில் எது வந்து மெயின் பிளான்ட் பாடினா கேமிட்டோஃபைட் தான். கேமிட்டோஃபைட் வந்து எப்போதுமே ஹாப்ளாய்டு, கேமிட்ஸ் வந்து ஹாப்ளாய்டில், அதே மாதிரி கேமிட்டோஃபைட் வந்து ஹாப்ளாய்டு. ஓகே, இதில் வந்து மல்டி செல்லுலார் செக்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கும். செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து ஆந்த்ரீடியம் ஃபார் மேல் அண்ட் ஆர்கிகோனியம் ஃபார் ஃபீமேல். ரைட்? ஆந்தர் வந்து லைக் மேல் பார்ட் இல்லை, அதே மாதிரி ஆந்த்ரீடியம் இது வந்து லைக் மல்டி செல்லுலாராக இருக்கும். இப்போது ஆர்கிகோனியம் ஆந்த்ரீடியம் இருக்கா, இதில் வந்து ஆந்த்ரீடியம் வந்து நமக்கு என்னது? இட் இஸ் அ மேல் கேமிட்டா. அதனால அது வந்து எப்படி இருக்கும்? அதுக்கு வந்து ஃப்ளாஜலாக இருக்கணும். பிகாஸ் ஸ்பெர்ம்ஸ்லாம் பார்த்தோன்னா அதுக்கு வந்து டெய்ல் இருக்குமா, லைக் வேகமாக போக, லைக் நம்ம டெய்லில் கூட லைக் மைட்டோகாண்ட்ரியாலாம் இருக்கும், வேகமாக போகிறதுக்காக இருக்கும்ல. அது மாதிரி ஃப்ளாஜலா மூமெண்ட்டுக்காக ஆந்த்ரோசாய்ட்ஸில் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், சம் மோசஸ் ப்ரொவைட் ஃபுட். லைக் சம் மாசஸில் வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவோம். எதுக்குன்னா லைக் ஹெபேஷியஸ் மேமல்ஸ், பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஸ்பீசிஸ் ஆஃப் ஸ்பாக்னம் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? பீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த பீட்டை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃப்ளூயிலாகவும் பேக்கிங் மெட்டீரியல் ஃபார் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல் ஆஸ் தே ஹோல்ட் வாட்டர். பேக்கிங் மெட்டீரியலாகவும் ஓகே அண்ட் ஃப்ளூயிலாகவும் யூஸ் பண்ணுறாங்க.
ஸ்பாக்னம் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், பீட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, மாசஸ் வந்து அலாங் வித் லிச்சன்ஸ் வந்து லைக் இவங்களுக்கு வந்து ஒரு கிரேட் எக்காலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ராக்ஸை வந்து டீகம்போஸ் பண்ணி சப்ஸ்ட்ரேட்டை வந்து லைக் they make it suitable for growth of higher plants. அதாவது அந்த இடத்துல பாறையெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோவேன், அதை அந்த மாதிரி அரிச்சு டீகம்போஷன் பண்ணி அந்த இடத்துல சாயிலாக சாண்ட் இருக்கிற மாதிரி மாற்றிடும். அதனால ஈஸியாக ஹையர் பிளான்ஸ்லாம் அதில் வந்து க்ரோ ஆக முடியும்னு சொல்கிறாங்க. தே பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் பிளான்ட் சக்சஷன்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணு தான் ஆன் பேர் ராக்ஸ் ஆர் சாயில். யா, இந்த மாதிரி போயிடுச்சுன்னா ஈஸியாக மற்ற பிளான்ஸ்லாம் வந்து அந்த ராக்கில் வந்து வளர முடியும்ல. மாசஸ் ஃபார்ம் டென்ஸ் மாட்ஸ் ஆன் சாயில். லைக் நம்ம பாறையிலலாம் பார்த்துருந்தோம்னா சில இடத்துல வந்து அப்படியே க்ரீன் கலரில் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து என்னது மாசஸ் தான். அது வந்து டென்ஸ் மேட் மாதிரி ஃபார்ம் பண்ணும். ரெடியூஸ் த இம்பேக்ட் ஆஃப் ஃபாலிங் ரெயின், ப்ரிவெண்ட் சாயில் எரோஷன். நமக்கு என்ன சாயில் எரோஷன் இருக்கணும்னா அங்கே ஒரு செடி இருந்துச்சுன்னா லைக் அது ஹோல்ட் பண்ணியிருக்கிறதுனால சாயில் வந்து ஈஸியாக போகாது. அதனால தான் இது வந்து அதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிரையோஃபைட்ஸ் வந்து ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று வந்து லிவர்வோர்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து மாசஸ். ஓகேவா. சரி, இங்கே பாருங்கள், லிவர்வோர்ட்ஸ் இருக்குல்ல, அது வந்து எப்படி இருக்கும், பிளான்ட் பாடி வந்து தாலாய்டாக இருக்கும். தாலாய்டா டார்சோ வென்ட்ரலி ஃப்ளாட்டண்டாக இருக்கும். டார்சல்னால் நமக்கு பின்னாடி லைக் வெர்டிப்ரே இருக்கிறது, முன்னாடி வந்து ஸ்டர்னம் இருக்கிறது வந்து என்னது வென்ட்ரல். லைக் விஜய் தேவரா கொண்டாடி ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். லைக் முன்னாடி வந்து வென்ட்ரல், பின்னாடி வந்து டார்சல். ஓகே, ஃபர்ஸ்ட் வீ தானே வருது, அதனால முன்னாடி தான் வென்ட்ரல். ஓகே, இப்போது அது வந்து தாலஸ் வந்து டார்சி வென்ட்ரலாக இருக்கும். அப்ரெஸ்டோட சப்ஸ்ட்ரேட்ஸ். சப்ஸ்ட்ரேட்னால் ஒன்றும் இல்லை, அந்த சாண்டோட லைக் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கும், அதோட பிரிண்ட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து லீஃபி மெம்பர்ஸில் வந்து லைக் லீஃப் லைக் அப்பண்டேஜஸ் வந்து 2 rows ஆன் ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர். லீஃபி மெம்பர்ஸில் லீஃப் லைக் அப்பண்டேஜஸ் வந்து 2 rows இருக்கும். ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து இருக்கும். ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் 2 rows ஆஃப் லீஃப் அப்பண்டேஜஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ரெண்டு வழியாக நடக்குது. ஃப்ராக்மெண்டேஷன், இன்னும் வந்து கெம்மே. ஓகேவா, இந்த கொஸ்டின் வந்து கேட்பாங்க. கெம்மினா இது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு தான் கெம்மே. ஓகேவா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு தான் கெம்மே. ஓகேவா, கெம்மே வந்து எப்படி இருக்கும், க்ரீனாக இருக்கும், மல்டி செல்லுலாராக இருக்கும், ஏசெக்ஷுவல் பட்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது ஃபார்ம்டு, அந்த கெம்மே வந்து கெம்மா கப்ஸ்லேருந்து இதுக்காக இருக்கும். அந்த கெம்மா கப்ஸ் வந்து எங்கே இருக்கும், தாலாயில். ஓகேவா. ஓகே, தாலாயில் லைக் தாலாயினா நார்மலாக இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ, அதில் வந்து கெம்மே கப்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே கெம்மா இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் ஸ்போரோ. இதில் வந்து டாமினன்ட் வந்து கேமெட்டோஃபைட்டா. இப்போ ஸ்போரோஃபைட் வந்து அதுலேருந்து வளருமா, அது டிஃப்ரென்ஷியேட் ஆகி என்ன பண்ணும், ஃபுட் சேட்டா அண்ட் கேப்சூல் வந்து இது பண்ணும். ஓகேவா. அப்புறம் மியோசிஸ் நடந்ததுக்கப்புறம் ஸ்போர்ஸ் வந்து கேப்சியூல்லேருந்து வந்து ரிலீஸ் ஆகும். ஓகேவா, வித் ஜெர்மினேட் டு ப்ரொடியூஸ். அந்த ஸ்போர்ஸ் வந்து கேப்சியூல் ஸ்போரோஃபைட்டோட என்னென்ன இருக்குது, ஃபுட் செட்டா கேப்சியூல்லேருந்து ஸ்போர்ஸ்லாம் வரும். அந்த ஸ்போர்ஸ் வந்து என்னவா மாறும், ஒரு ஃப்ரீ லிவிங் கேமெட்டோஃபைட்டாக மாறிடும். இங்கே வந்து யார் நம்மளோட பிரையோஃபைட்ஸில் லைக் கேமெட்டோஃபைட்லாம் வந்து எனக்கு ஃப்ரீ லிவிங் தான். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து மாசஸ் பார்த்தீங்கன்னா அதில் கேமெட்டோஃபைட் தானே மெயின் பிளான்ட் பாடி. அதுக்கு வந்து 2 இருக்குது. புரோட்டோனிமா ஸ்டேஜில் இருக்குது, லீஃபி ஸ்டேஜில் இருக்குது. புரோட்டோனிமா ஸ்டேஜ் வந்து இது என்னது, டக்கு ஸ்போர் வந்து வெறும் கேப்சூல்லேருந்து ஸ்போர் வரும்ல, அப்போயே வந்து என்னது உனக்கு புரோட்டோனிமா வந்து ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா. இப்போ புரோட்டோனிமா வந்து எப்படி இருக்கும்னா க்ரீப்பிங், க்ரீன், பிரான்ச்ட் அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஃபிலமெண்டஸ் ஸ்டேஜ். க்ரீப்பிங், க்ரீன், பிரான்ச்டாக இருக்கும். என்னது புரோட்டோனிமாவும் பிரான்ச்டு, ஃபிலமெண்டஸாக இருக்கும். ஓகே, அண்ட் க்ரீப்பிங் க்ரீன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் லீஃபி ஸ்டேஜ். லீஃபி புரோட்டோனிமா பார்த்தோம்ல, அதில் வந்து 2 இருக்கும். 1 degree புரோட்டோனிமா அண்ட் 2 degree புரோட்டோனிமா, லைக் ப்ரைமரி அண்ட் செகண்டரி இருக்கும். இதில் வந்து இந்த செகண்டரி புரோட்டோனிமா இருக்குல்ல, அதுலேருந்து தான் உனக்கு என்ன வருது, லீஃபி ஸ்டேஜ் வருது. ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்போர் இருக்குது, அதுலேருந்து புரோட்டோனிமா வருது. நெக்ஸ்ட் வந்து செகண்டரி புரோட்டோனிமா, நெக்ஸ்ட் வந்து லீஃபி ஸ்டேஜ். ஓகேவா. இப்போ இந்த லீஃபி ஸ்டேஜ் வந்து என்னது, செகண்டரி புரோட்டோனிமாலேருந்து ஒரு லேட்ரல் பட் மாதிரி வரும். லேட்ரல்னால் சைடில். அதில் வந்து என்ன இருக்கும், இதான் இம்பார்ட்டன்ட், இது வந்து கேட்பாங்க. அப்ரைட் ஸ்லெண்டர் ஆக்சிஸ் பியரிங் ஸ்பைரலி அரேஞ்ச் லீவ்ஸ். ஸ்பைரலி அரேஞ்ச் லீவ்ஸ் இருக்கும். அட்டாச் டு த சாயில் த்ரூ மல்டி செல்லுலார். இந்த எது
upright slender axis bearing spirally arranged leaves. அந்த leaves வந்து எப்படி ஸ்பைரலாக அரேஞ்ச் ஆகிருக்கும். அது வந்து ரைசோய்ட்ஸ் வந்து பார்த்தோம்ல, அது மல்டி செல்லுலார் ரைசோய்ட்ஸோட வந்து அது வந்து அட்டாச் ஆகிருக்கும். இந்த இடத்துல ரைசோய்ட்ஸ் பார்த்தோமா நம்ம. ஓகே, இது வந்து நோட் பண்ணணும். ரைசாய்ட்ஸ் வந்து லைக் இட் கேன் பி யூனிசெல்லுலார் ஆர் மல்டி செல்லுலார். ஓகேவா, இந்த இடத்துல வந்து ரைசாய்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது, இட் இஸ் மல்டி செல்லுலார். ஓகேவா, மல்டி செல்லுலார் பிரான்ச்டாகவும் இருக்குது ரைசாய்ட்ஸ். இன்னொன்று ரொம்ப முக்கியமானது என்னென்னா, லீஃபி ஸ்டேஜில் தான் வந்து உனக்கு என்னது பியர்ஸ் செக்ஸ் ஆர்கன். லீஃபி ஸ்டேஜில் தான் உனக்கு செக்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கும். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பாரு எப்படி நடக்குது. வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் வந்து ஃப்ராக்மெண்டேஷன், பட்டிங் இன் செகண்டரி புரோட்டோனிமா. செகண்டரி புரோட்டோனிமாவில் தான் உனக்கு வந்து என்ன நடக்கும், பட்டிங் நடந்து லைக் யூ வில் கெட் வாட் லீஃபி ஸ்டேஜ். ஓகே, அந்த பட் தான் வந்து லீஃபி ஸ்டேஜாக மாறும். நெக்ஸ்ட் வந்து ஸ்போரோஃபைட் இன் மாசஸ் இஸ் மோர் எலாபரேட் தேன் இன் லிவர் ஓட்ஸ். இங்கே பாரு, லிவர் ஓட்ஸ் இது வந்து மாசஸ். கேமிட்டோஃபைட் தான் மெயின் பிளான்ட் பாடி. அதுலேருந்து ஸ்போரோஃபைட் உனக்கு வளரப்போகுது. ஆனால் ஸ்போரோஃபைட் எந்த இடத்துல வந்து மோர் எலாபரேட், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ், பிவைக்கு நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. ஸ்போரோஃபைட் வந்து மாசஸில் தான் மோர் எலாபரேட். ஓகேவா, ஹேவ் மோர் எலாபரேட் மெக்கானிசம் ஆஃப் டிஸ்பர்சல். ஸ்போர் டிஸ்பர்சலுக்கு வந்து நிறையா மெக்கானிசம் வச்சுருக்கனால. ஓகேவா, இதில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஃப்யூனேரியா, பாலிட்ரைக்கம் அண்ட் ஸ்பாக்னம். ஃப்யூனேரியா, பாலிட்ரைக்கம் அண்ட் ஸ்பாக்னம். ஓகே, லிவர் ஓட்ஸில் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து கெம்மே நடக்கும். கெம்மே வந்து என்னது, மல்டிசெல்லாக ஏசெக்ஷுவல் பேர்ட்ஸ் கெம்மா கப்ஸ்லேருந்து இருக்கும். இதில் ஸ்போரோஃபைட் வந்து ஃபுட் செட்டாக கேப்சூல் இருக்கும். இதில் வந்து எக்ஸாம்பிள் மார்கான்ஷா. நெக்ஸ்ட் வந்து பாரு, மாசஸில் வந்து 2 ஸ்டேஜ் இருக்குது. கேமிட்டோஃபைட்டுக்கு புரோட்டோனிமா அண்ட் லீஃபி ஸ்டேஜ் இருக்குது. இந்த புரோட்டோனிமா ஸ்டேஜ் அதாவது ஸ்போர்ட்ஸ்லேருந்து புரோட்டோனிமா ஸ்டேஜ் வரும். ஓகேவா, இது வந்து க்ரீப்பிங் க்ரீன் பிரான்ச் ஃபிலமெண்டஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த செகண்டரி புரோட்டோனிமா வரும்ல, அதுலேருந்து லீஃபி ஸ்டேஜ் வரும். இது வந்து எப்படி அட்டாச் ஆகிருக்கும் சாயில்னா, ரைசாய்ட்ஸ் மல்டி செல்லுலார் ரைசாய்ட்ஸ் மூலமாக பிரான்ச்டாகவும் இருக்கும். ஓகேவா, லீஃபி ஸ்டேஜில் வந்து செக்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் வந்து லைக் ஒன்று ஃப்ராக்மெண்டேஷன், அதை விட்டு இன்னொன்று வந்து என்னது செகண்டரி புரோட்டோனிமாவில் பட்டிங்னால நடக்கும். ஸ்போரோஃபைட் இருக்குல்ல, அது வந்து மாசஸில் தான் மோர் எலாபரேட். அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஃப்யூனேரியா, பாலிட்ரைக்கம் அண்ட் ஸ்பாக்னம். ஃப்யூனேரியா, பாலிட்ரைக்கம் அண்ட் ஸ்பாக்னம். ஓகே, டெரிடோஃபைட்ஸ் பார்க்கலாம். டெரிடோஃபைட்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஆர்ஸ்டெல்ஸ் அண்ட் ஃபர்ன்ஸ். ஃபர்ன்ஸ் எதில் வரும், டெரிடோஃபைட்ஸில் வரும். இங்கே பார்த்தோன்னா எவல்யூஷனரிலி தே ஆர் த ஃபர்ஸ்ட் டெரெஸ்ட்ரியல் பிளான்ட் வித் வாஸ்குலார் டிஷ்யூ. எந்த பிளான்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து வாஸ்குலார் டிஷ்யூ வந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா லைக் டெரிடோஃபைட்ஸ், அதோட எக்ஸாம்பிள் தான் ஆர்ஸ்டெல்ஸ் அண்ட் ஃபர்ன்ஸ். ஓகேவா, இது வந்து எந்தெந்த இடத்துலலாம் இருக்குன்னு பார்த்தோன்னா cool, damp, shady places, though some flourish in sandy soil. மோஸ்ட்டாக வந்து ஷேடி பிளேசஸ், டேம் பிளேசஸ், கூல் பிளேசஸில் இருக்கும். எப்பயோ ரேராக வந்து எங்கே இருக்கும், சாண்டி சாயில்ஸில் வந்து இருக்கும். ஓகேவா, மெயின் பிளான்ட் பாடி இஸ் ஸ்போரோஃபைட். மெயின் பிளான்ட் பாடி என்னவா, ஸ்போரோஃபைட் தான். நம்ம பிரையோஃபைட்ஸில் இந்த இடத்துல பார்க்கும்போது என்ன பார்த்தோம், மெயின் பிளான்ட் பாடி வந்து ஹேப்ளாய்டு கேமிட்டோஃபைட். இந்த இடத்துல டெரிடோஃபைட்ஸில் வந்து ஸ்போரோஃபைட் தான் மெயின் பிளான்ட் பாடி. அது வந்து என்னது 2n டிப்ளாய்டு. கேமிட்டோஃபைட் ஹேப்ளாய்டு, வைல் ஸ்போரோஃபைட் வந்து டிப்ளாய்டு. ஓகேவா, இங்கேருந்து தான் உனக்கு என்ன ஆரம்பிக்குது, ட்ரூ ரூட்டு, ஸ்டெம்மு, லீவ்ஸ் எல்லாம் வந்து ஆரம்பிக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, ஒரு பிளான்ட்னா லீவ்ஸ் இருக்கும் தானே. லீவ்ஸ் வந்து ஸ்மாலாக இருந்தால் மைக்ரோஃபில்ஸ்னு சொல்லுவாங்களா. மைக்ரோக்கு வந்து செல்லாஜினலா, மைக்ரோக்கு வந்து செல்லாஜினலா. மேக்ரோஃபில்ஸ்க்கு வந்து என்னது, ஃபர்ன்ஸ். ஓகேவா, இப்போது நெக்ஸ்ட் வந்து ஸ்போரோஃபைட் பியர் ஸ்பொராஞ்சியா சப்டெண்டட் பை ஸ்போரோஃபில் விச் மே பி காம்பேக்ட் கால் ஸ்ட்ரோபிலை or cones. அதாவது ஒன்றும் இல்லை, ஸ்போரோஃபைட் இருக்குல்ல, அதான் வந்து இந்த இடத்துல மெயின் பிளான்ட் பாடி. அதில் வந்து இந்த மாதிரி லைக் ஸ்போரோஃபில்ஸ் இருக்குது. ஸ்போரோஃபில்ஸ்னால் அங்கே பாரு, இந்த மாதிரி லீஃப் மாதிரி இருக்கும். அதில் வந்து உனக்கு என்ன இருக்குது, ஸ்பொராஞ்சியா வந்து உள்ளே இருக்குது. அதில் ஸ்பொராஞ்சியா உள்ளே இருக்குது. இந்த ஸ்பொராஞ்சியாலேருந்து உனக்கு என்ன வருது, ஸ்பொராஞ்சியாவில் ஸ்போர் மதர் செல் இருக்கும். அது வந்து உனக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா, அவ்வளோதான். எப்போ அது வந்து காம்பேக்டாக இருக்கோ, எது ஸ்பொராஞ்சியா, அப்போது வந்து அது ஸ்ட்ராபிலை ஆர் கோன்ஸ்னு சொல்லுவாங்க. சரி, ஸ்பொராஞ்சியா எங்கே இருக்கும், ஸ்போரோஃபைட்டில், ஸ்போரோஃபில்ஸில் லைக் ஸ்பொராஞ்சியா இருக்கும். ஓகேவா, அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாரு.
இந்த இடத்துல பார்த்தோம்னா ஸ்போர் மதர் செல், அதில் மியோசிஸ் நடந்து ஸ்போர்ஸ் வரும். ஓகேவா, அவ்வளோதான். ஸ்போர்ஸ் வந்து ஹாப்ளாய்ட். ஸ்போர் மதர் செல்லோட இது என்னென்னு கேட்டாங்கன்னா ஸ்போர் மதர் செல்லும் வந்து என்னது டிப்ளாய்ட். அதுக்கப்புறம் மியோசிஸ் நடந்து தான் ஸ்போர்ஸ் வருது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹியர் இந்த spores germinate to produce inconspicuous small multicellular free living mostly photosynthetic thalloid gametophyte. இந்த இடத்துல கேமிட்டோஃபைட் வந்து thalloid மெயின் பிளான்ட் பாடி வந்து ஸ்போரோஃபைட்டா. இதில் வந்து ஸ்போர்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகும். ஜெர்மினேட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா லைக் இன்கான்ஸ்பிக்யூவஸாக மாறுது, ஸ்மால் மல்டி செல்லுலார் ஃப்ரீ லிவிங். இந்த இடத்துலையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த இடத்துல கேமிட்டோஃபைட் வந்து எப்படி இருக்குது, இந்த இடத்துல கேமிட்டோஃபைட் வந்து இட் இஸ் ஃப்ரீ லிவிங். இந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம். பிகாஸ் நெக்ஸ்ட் ஜிம்னோஸ்போம்ஸ் அண்ட் ஆண்ட்ரோஸ்போம்ஸில் வந்து கேமிட்டோஃபைட்டோ ஸ்போரோஃபைட்டோ வந்து ஃப்ரீ லிவிங் கிடையாது. இங்கே பிரையோஃபைட்ஸில் கூட பார்த்தீங்கன்னா லைக் யூ கேன் ஃபைண்ட் இட் அவுட். வெயிட், ஓகே, இந்த இடத்துல பாரு ஸ்போரோஃபைட். இந்த இடத்துல பிரையோஃபைட்ஸில் என்னது கேமிட்டோஃபைட்ஸ் தான் மெயின் பிளான்ட் பாடி. அதில் வந்து ஸ்போரோஃபைட் இதாக இருக்கும். அந்த ஸ்போரோஃபைட் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப அது போய் பார்த்தா ஃப்ரீ லிவிங் கேமிட்டோஃபைட் வரும். இங்கே பாரு, இங்கேயும் ஃப்ரீ லிவிங் கேமிட்டோஃபைட், இந்த இடத்துலையும் என்னது, இந்த இடத்துலையும் உனக்கு கேமிட்டோஃபைட் எப்படி இருக்குது, ஃப்ரீ லிவிங்காக இருக்குது. கேமிட்டோஃபைட் வந்து என்னது ஃப்ரீ லிவிங். ஓகேவா, அண்ட் இட் நீட்ஸ் வாட் அண்ட் ஆல். இந்த கேமிட்டோஃபைட் வந்து ப்ரொடியூஸ் இன்கான்ஸ்பிக்யூவஸ் ஸ்மால் மல்டிசெல்லுலார் ஃப்ரீ லிவிங், ஃபோட்டோசிந்தட்டிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் தாலாய்டாக இருக்கும். இந்த கேமிட்டோஃபைட்டை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, இந்த ஃபோட்டோசிந்தட்டிக் தாலாய்ட் ஃப்ரீ லிவிங் மல்டிசெல்லுலாராக இருக்கிறது வந்து ப்ரோதாலஸ்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ப்ரோதாலஸ்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ப்ரோதாலஸ்னு எதுக்கு சொல்கிறாங்க, அங்கே பாரு. இப்போது இந்த இடத்துல கேமிட்டோஃபைட் வந்து உனக்கு எப்படி இருக்குது, கேமிட்டோஃபைட் எப்படி இருக்குது, தாலாய்டாக இருக்குது, ஃபோட்டோசிந்தட்டிக்காக இருக்கா. ஸோ கேமிட்டோஃபைட்டோக்கு அதனால ப்ரோதாலஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா லைக் கேமிட்டோஃபைட்ஸ் நீட் கூல் டேம்ப் ஷேடி பிளேசஸ் டு க்ரோ. கேமிட்டோஃபைட்டுக்கு கூலாக டேம்பாக ஷேடி பிளேசஸ் தேவை. திஸ் ஸ்பெசிஃபிக் ரெக்வயர்மெண்ட் அண்ட் நீட் ஆஃப் வாட்டர் ஃபார் ஃபர்டிலைசேஷன் லிமிட் த ஸ்ப்ரெட் ஆஃப் லிவிங் டெரிடோஃபைட்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ட் டு நேரோ ஜியோகிராஃபிக்கல் ஏரியாஸ். அதாவது ஒன்றும் இல்லை, கேமிட்டோஃபைட்ஸ் வந்து இந்த இடத்துல கூல் டேம்ப் ஷேடி பிளேசஸில் தான் இருக்கும். இது ஒன்று. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாட்டர் தேவை ஃபர்டிலைசேஷனுக்கு. ஓகேவா, அதனால இந்த டெரிடோஃபைட்ஸ் வந்து சில ரீஜியன்ஸில் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து மேல் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் ஆந்த்ரிடியா ஆர்கிகோனியா. ஆஸ் யூஸ்வல் மேலோடது வந்து ஆந்த்ரிடியான்னு சொல்லுவாங்க, ஃபீமேலோட ஆர்கிகோனியான்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த இடத்துல ஸ்போர்ஸ் வந்து ஸ்போரோஃபைட் தானே ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அது வந்து என்னது மெஜாரிட்டி வந்து ஹோமோஸ்போரஸாக இருக்கும். பட் சில கேசஸில் லைக் என்ன ஆகுது, ஹெட்ரோஸ்போரஸ். சில கேசஸில் ஹெட்ரோஸ்போரஸாக இருக்குது. ஹெட்ரோஸ்போரஸ்னால் என்னது, ஸ்போர்ஸ் வந்து லைக் மேல் ஸ்போர் ஃபீமேல் ஸ்போர் அந்த மாதிரி இருக்கும். இந்த ஹெட்ரோஸ்போரஸோட எக்ஸாம்பிள் வந்து செலாஜினெல்லா அண்ட் சால்வீனியா. சால்வியான்னு ஒன்று இருக்குது, இது சால்வி நீயா ஹெட்ரோஸ்போரஸ் நீ செலாஜினெல்லா பார்த்து நீயா அப்படின்ட்டு கேட்குது. ஓகே, இன் ஹெட்ரோஸ்போரஸ் ஸ்பீசிஸ், ஹெட்ரோஸ்போரஸ் யார், செலாஜினெல்லாவும் சால்வினியாவும். த ஃபீமேல் கேமிட்டோஃபைட் ஆர் ரீடைன்ட் ஆன் த பேரண்ட் ஸ்போரோஃபைட். ஹெட்ரோஸ்போரஸாக இருக்கிறப்போ மட்டும் ஃபீமேல் கேமிட்டோஃபைட் இருக்குல்ல, அது வந்து எது லைக் பேரண்ட்ஸ் ஸ்போரோஃபைட்லேயே வந்து லைக் ஒட்டிக்கிட்டு இருக்கும், லைக் போகாது. நான் தான் சொன்னேன்ல, லைக் பிரையோஃபைட்ஸ் அண்ட் டெரிடோஃபைட்ஸ்க்கு வந்து ஃப்ரீ லிவிங் கேமிட்டோஃபைட் இருக்கும். பட் இந்த இடத்துல வந்து இந்த கேமிட்டோஃபைட் வந்து ஸ்போரோஃபைட்டோடையே தங்கிடும்னு சொன்னேன்ல. இப்போது ஜைகோட் டெரிடோஃபைட் எவல்யூஷனரி தே ஆர் த ஃபர்ஸ்ட் டெரெஸ்ட்ரியல் பிளான்ட் வித் வாஸ்குலர் டிஷ்யூ. வாஸ்குலர் டிஷ்யூ சைலம் ஃப்ளோயம் இந்த பிளான்ட்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா டெரிடோஃபைட்ஸ்லேருந்து தான் ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா, இதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னது, ஹார்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபர்ன்ஸ் வந்து இதோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து மெயின் பிளான்ட் பாடி வந்து என்னது, ஸ்போரோஃபைட். அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது லைக் பயோஃபைட்ஸில் பார்க்கும்போது கேமிட்டோஃபைட் இருந்துச்சா, இந்த இடத்துல என்ன இருக்குது, ஸ்போரோஃபைட். இட் இஸ் டிப்ளாய்டு. ஓகே, இப்போது இங்கேருந்து தான் ட்ரூ ரூட் ஸ்டெம் லீஃப்லாம் வந்து என்ன பண்ணுது, ஆரம்பிக்குது. ஓகேவா, இங்கே வந்து லீவ்ஸ் ஆர் ஸ்மால் மைக்ரோஃபில்ஸ் ஆஸ் இன் செல்லாஜினல்லா இருக்குல்ல, அதில் வந்து லீஃப் வந்து ஸ்மாலாக இருக்கும், அதனால மைக்ரோஃபில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வேரஸ் இன் ஃபர்ன்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து என்னது
லார்ஜ் மேக்ரோஃபில்ஸ் இருக்கும், அதாவது லீவ்ஸ் வந்து பெருசு பெருசாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ன்ஸ். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள் ஸ்போரோ. இப்போது இந்த இடத்துல பார்த்தோன்னா இது வந்து ஒரு லீஃபு. இந்த லீஃபோட பேர் வந்து என்ன? ஸ்போரோஃபில். ஓகே, ஸ்போரோஃபில். அதில் வந்து இந்த வயலட் கலரில் இருக்கிறது வந்து என்னது? ஸ்பொராஞ்சியா. அந்த ஸ்பொராஞ்சியாவில் ஸ்போர் மதர் செல் வந்து இருக்கும். ஓகேவா? அந்த ஸ்போர் மதர் செல்லேருந்து உனக்கு என்ன வரும்? ஸ்போர்ஸ் வந்து வரும். அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஓகேவா? அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்போரோஃபைட்ஸ் பியர் ஸ்பொராஞ்சா சப்டெண்டட் பை ஸ்போரோஃபில் விச் மே பி காம்பேக்ட். அது சில நேரம் வந்து காம்பேக்டாக இருக்கும். காம்பேக்டாக இருக்கிறப்ப அது என்னன்னு சொல்கிறாங்க? ஸ்ட்ராபிலாய் ஒரு கோன்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து செலாஜினல்லா ஈக்விசேட்டமில் வந்து இப்படி கோன் மாதிரி இருக்கும். ஒரு நிமிஷம், இந்த மாதிரி கோன் மாதிரி இருக்கும். ஓகேவா? இங்கே பாரு, ஸ்பொராஞ்சியாவில் ஸ்போர் மதர் செல் இருக்குது. அது மியாசிஸ்லேருந்து என்ன வருது? உனக்கு ஸ்போர்ஸ் வந்து வருது. ஸ்போர்ஸ் வந்து ஹாப்ளாய்ட், ஸ்போர் மதர் செல்ஸ் வந்து டிப்ளாய்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்போர்ஸ் ஜெர்மினேட் டு ப்ரொடியூஸ் inconspicuous small multicellular free living mostly photosynthetic gametophytes. ஓகே, gametophytes வந்து ஸ்போர்ஸ்லேருந்து வரும். ஓகேவா? அது வந்து எப்படி இருக்குன்னா பார்க்க இன்கான்ஸ்பிக்யூட்னா பார்க்கவே ரொம்ப குட்டியாக ஸ்மாலாக லைக் மல்டி செல்லுலராக இருக்குது. அண்ட் இட் இஸ் ஃப்ரீ லிவிங். இந்த இடத்துல கேமிட்டோஃபைட் வந்து என்னது? பிரையோஃபைட்ஸ்லேயும் டெரிடோஃபைட்ஸ்லேயும் கேமிட்டோஃபைட் வந்து எப்படி இருக்கும்? ஃப்ரீ லிவிங்காக இருக்கும். ஜிம்னோஸ்போம்ஸ் ஆண்ட்ரோஸ்போம்ஸில் வந்து கேமிட்டோஃபைட்ஸ் வந்து எப்படி இருக்கும்? அது வந்து லைக் இட் வில் பி டிபெண்ட். ஓகேவா? இந்த இடத்துல கூட பார்த்தோன்னா சிஹர் இங்கே பாரு, ஆஃப்டர் மியோசிஸ் ஸ்போர்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் த கேப்சூல் விச் ஜெர்மினேட் டு ப்ரொடியூஸ் ஃப்ரீ லிவிங் கேமிட்டோஃபைட்ஸ். கேமிட்டோஃபைட்ஸ் வந்து எப்படி இருக்கும்? இந்த இடத்துல ஃப்ரீ லிவிங்காக இருக்கும். ஓகேவா? கேமிட்டோஃபைட் ஃபோட்டோசிந்தட்டிக்காக இருக்கும் டெரிடோஃபைட்ஸில். அதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? டேலாய்டாக இருக்கும். டேலாய்டாக இருக்கிறதுனால இங்கே பாரு, இந்த கேமிட்டோஃபைட்டுக்கு இன்னொரு பேர் வந்து என்னது? ப்ரோதாலஸ். என்னது இன்னொரு பேர்? ப்ரோதாலஸ். ஓகே, வாட் இஸ் அதர் நேம் ஆஃப் இட்? ப்ரோதாலஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் புரோட்டோனீமா. இதில் வரும் புரோட்டோனீமா வந்து லைக் மாசஸில் வரும். புரோட்டோனீமா வந்து இதில் வரும் மாசஸில். கேமிட்டோஃபைட்டோட ஒரு ஸ்டேஜ் வந்து என்னது? புரோட்டோனீமா. அதுவே இந்த இடத்துல டெரிடோஃபைட்ஸில் கேமிட்டோஃபைட்டோட இன்னொரு பேர், அந்த கேமிட்டோஃபைட்க்கு இன்னொரு பேர் வந்து என்னது? ப்ரோதாலஸ். ஓகேவா? கேமிட்டோஃபைட்ஸ் நீட் கூல் டேம் ஷேரி பிளேசஸ் டு க்ரோ. டெரிடோஃபைட்ஸ்க்கு ஷேரி பிளேஸாக வேணும். திஸ் ஸ்பெசிஃபிக் ரெக்வயர்மெண்ட் அண்ட் நீட் ஆஃப் வாட்டர் ஃபார் ஃபர்டிலைசேஷன் லிமிட் த ஸ்ப்ரெட் ஆஃப் லிவிங் டெரிடோஃபைட்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்டட் டு நேரோ ஜியாகிரபிக்கல் ரீஜன்ஸ். இந்த மாதிரி ஷேடியாக இருக்கணும், டேம்பாக இருக்கணும். அதனால வந்து அவங்களுக்கு அப்புறம் தண்ணியும் தேவைப்படும் அவங்களுக்கு வந்து ஃபர்டிலைசேஷனுக்காக. அதனால டெரிடோஃபைட்ஸ் வந்து இந்த கண்டிஷன்லாம் சில இடத்துல தானே இருக்கும். அதனால் கொஞ்சம் நீ வந்து நேரோ ஜியாகிரபிக்கல் ரீஜனில் தான் பார்க்க முடியும். அதாவது எங்கேயாவது ரேராக பார்க்கலாம் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கிறதுல. ஓகேவா? அதாவது கொஞ்சம் இடத்துல தான் அப்படி இருக்கும். ஓகே, டெரிடோஃபைட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மெஜாரிட்டி ஆர் ஹோமோஸ்போரஸ். ஓகே, டெரிடோஃபைட்ஸில் மெஜாரிட்டி வந்து ஹோமோஸ்போரஸாக இருக்கும். லைக் பாரு, ஹோமோஸ்போரஸ்னால் ஒன்றும் இல்லை. இந்த ஸ்போர்ஸ் இருக்குல்ல, அது வந்து லைக் கேமிட்டோஃபைட் ப்ரொடியூஸ் பண்ணும்ல. அந்த கேமிட்டோஃபைட்டில் வந்து அந்த ஒரே கேமிட்டோஃபைட்டானால மேல் கேமிட்டும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதாவது ஆந்த்ரீலியாவும் மேல் செக்ஸ் ஆர்கனும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் ஆர்கிகோனியாவும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஒரே ஸ்போர் வந்து மேல் செக்ஸ் ஆர்கனும் ப்ரொடியூஸ் பண்ணும், ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனும் ப்ரொடியூஸ் பண்ணும். அதுவே ஹெட்ரோஸ்போரஸ்னால் என்னென்னா, ஹெட்ரோஸ்போரஸ்னால் லைக் ஸ்போர்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு ஸ்போர் வந்து மைக்ரோஸ்போர் ப்ரொடியூஸ் பண்ணும், மேல் கேமிட்டோஃபைட். ஓகேவா? இன்னொரு ஸ்போர் வந்து இங்கே பாரு, ஸ்போர்லேருந்து கேமிட்டோஃபைட் தான் வரும். ஓகேவா? மைக்ரோஸ்போர் வந்து என்ன பண்ணும்? மேல் கேமிட்டோஃபைட். மெகாஸ்போர்னு இன்னொரு ஸ்போர் இருக்கும், அது வந்து ஃபீமேல் கேமிட்டோஃபைட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஓகேவா? இந்த சரி, ஓகே. இந்த இடத்துல ஜெனரல் லைக் செலாஜினல்லா சால்வினியா வந்து ஹெட்ரோஸ்போரஸ். இந்த இடத்துல சால்வியான்னு ஒன்று இருக்குது, சால்வினியாவும் அது ஆப்ஷன்ஸில் கண்டிப்பாக வரும். சால்வினியா லைக் நீயா அப்படின்ட்டு கேட்குற மாதிரி நான் வச்சுக்கோ. சால்வியா வந்து எதில் வரும்னா ஆன்ஜியோஸ்போம்ஸில் வரும். சால்வினியா தான் டெரிடோஃபைட்ஸ், அதில் வந்து ஹெட்ரோஸ்போரஸ். ஓகேவா? In heterosporous species, the female gametophyte are retained on the parent sporophyte. ஆமாம், நான் தான் சொன்னேன். இந்த இடத்துல கொடுத்துருக்க வேர்டை வந்து நோட் பண்ணணும். ஹெட்ரோஸ்போரஸில் தான் வந்து ஃபீமேல் கேமிட்டோஃபைட் வந்து எப்படி இருக்கும்?
ரீடைன்ட் வந்து டிபெண்ட்டாக இருக்கும். ஹெட்ரோஸ்போரஸ்னால் வந்து கேமிட்டோஃபைட் வந்து ஃபீமேல் கேமிட்டோஃபைட் வந்து எப்படி டிபெண்ட், அதாவது ஸ்போரோஃபைட்லேயே தங்கிடும். ஓகேவா, ஸ்போரோஃபைட்டோடய அட்டாச் ஆகிருக்கும். அதுவே ஹோமோஸ்போரஸாக இருந்துச்சுன்னா லைக் கேமிட்டோஃபைட் வந்து என்னாகும், அது வந்து லைக் ஃப்ரீ லிவிங்காக இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல ஹெட்ரோஸ்போரஸ் தான் முக்கியம். ஹெட்ரோஸ்போரஸாக இருந்தால் எக்ஸப்ஷன், அப்போது வந்து டிபெண்ட் ஆன் ஸ்போரோஃபைட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து ஜைகோட் டெவலப்ஸ் இன்டூ யங் எம்பிரியோஸ் வித்தின் ஃபீமேல் கேமிட்டோஃபைட். இப்போ இந்த ஃபீமேல் கேமிட்டோஃபைட் வந்து ஸ்போரோஃபைட்லேயே இருக்கா. இப்போது அந்த ஃபீமேல் கேமிட்டோஃபைட் வந்து என்ன புரியும், ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் ஸ்போர்ட்ஸ் வந்து லைக் யூ வில் கெட் ஃப்ரம் ஸ்போரோஃபைட்லேருந்து வருமா. அப்போது இது ரெண்டும் ஒரு எம்பிரியோ வந்து ஜைகோட் வந்து இதாகுமா, ஃபர்டிலைசேஷன் நடந்தால் அதுலேருந்து ஒரு யங் எம்பிரியோ வரும், ஃபீமேல் கேமிட்டோஃபைட்டுக்குள்ளேயே இருக்கும். ஓகேவா, இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், எல்லா எம்சிக்யூஸ்லேயும் வரும். எது வந்து ப்ரிகர்சர் ஆஃப் சீட் ஹேபிட் அப்படின்னு கேட்டாங்கன்னா லைக் டெரிடோஃபைட்ஸ். ஓகேவா, இது வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இன் எவல்யூஷன். ப்ரிகர்ஸ் ஆஃப் சீட் ஹேபிட் வந்து என்னது, டெரிடோஃபைட்ஸ். இது வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, இதை வந்து மெடிசினல் பர்பஸஸ்க்கு கூட யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் சாயில் பைண்டர்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆர்னமெண்டல்ஸாக கூட யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ டெரிடோஃபைட்ஸ் இருக்குல்ல, அது வந்து 4 கிளாஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. சைலாப்சிடா சைலோட்டம், லைகோப்சிடா வந்து செல்லாஜினெல்லா, லைகோபோடியம். லைகோப்சிடா வந்து என்னது, லைகோப்சிடா வந்து செல்லாஜினெல்லா, லைகோபோடியம். நெக்ஸ்ட் வந்து பாரு, ஸ்பினோப்சிடா வந்து என்னது, ஈக்விசேட்டம். ஸ்பினோப்சிடா ஈக்விசேட்டம். அண்ட் டீரோப்சிடா வந்து ட்ரையோப்டெரிஸ், டெரிஸ், அடியாண்டம். இது வந்து லைக் ஓகே, யூ ரிமெம்பர் பை எனி திங். ஓகே, ஐ ரிமெம்பர்ட் இட் பை லைக் சில்லி நிவோனிக். ஓகே, ஸோ யூ ரிமெம்பர் இட் ஆன் யூர் ஓன். சைலாப்டம்க்கு என்ன, சைலாட்டம். லைகோப்சிடாக்கு வந்து செல்லாஜினெல்லா, லைகோபோடியம். ஸ்பினோப்சிடாக்கு வந்து ஈக்விசேட்டம். டெரோப்சிடாக்கு வந்து ட்ரையோப்டெரிஸ், டெரிஸ் அண்ட் அடியாண்டம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் பார்க்கலாம். ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நேக்டு. ஜிம்னோஸ்னால் நேக்டு நடத்தும், ஸ்பெர்மானா சீட் நடத்துமா. இது ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா, ஓவ்யூல்ஸ் இருக்குல்ல, ஓவ்யூல்ஸ் ஆர் நாட் என்க்ளோஸ்ட் பை ஓவரி. ஓவரிக்குள்ளே ஓவ்யூல்ஸ் இருக்கும்ல, ஆனால் அந்த ஓவரிக்குள்ளே தான் ஓவ்யூல்ஸ் இருக்கும். பட் இந்த ஜிம்னோஸ்பெர்ம்ஸில் வந்து என்ன ஆகும்னா, அந்த ஓவ்யூல்ஸை ஓவரி வந்து சரவுண்ட் பண்ணாது. அதனால தான் லைக் நேக்டாக இருக்கும். ஸ்பெர்மானா சீட்ஸ். ஓகேவா, லைக் ஓவ்யூல்ஸ்லேருந்து தானே உனக்கு சீட் வரும். ஓகே, ஓவ்யூல்ஸ் தான் சீடாக மாறும், ஓவரி வந்து ஃப்ரூட்டாக மாறும் ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் இல்லை. அண்ட் ரிமைன் எக்ஸ்போஸ் டு போத் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன். சீட்ஸ் தட் டெவலப் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஆர் நேக்டு. எந்தெந்த சீட்ஸ்லாம் வந்து போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் வந்து இது வந்து டெவலப் ஆகும்ல, அப்போ வந்து அது நேக்டாக தான் இருக்கும். பிகாஸ் ஓவரி வந்து என்ன பண்ணல, சரவுண்ட் ஆகலை. ஓகேவா, ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் வந்து இன்க்ளூட் வாட்டர் Gymnosperms include medium sized tall trees and shrubs. ஓகே, மீடியம் சைஸில் இருக்கும், இல்லை டாலாக ஷார்ட்டாக இருக்கும். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேட்பாங்க. ஜெயிண்ட் வுட். இங்கே பாரு, ஜெயிண்ட் ரெட்வுட் ட்ரீ யார், சீக்வீவா. இதான் வந்து டாலஸ்ட் ட்ரீ ஸ்பீசிஸ். எது வந்து டாலஸ்ட் ட்ரீ ஸ்பீசிஸ்னு வந்து கேட்டாங்கன்னா சீக்வீவா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ரூட்ஸ் இருக்குல்ல, ரூட்ஸ் வந்து டேப் ரூட்ஸ் இருக்கும், ஹேவிங் இதுவும் கேட்பாங்க. ஓகேவா, ஃபங்கல் அசோசியேஷன் இருந்துச்சுன்னா அது வந்து அதை வந்து மைக்கோரைசான்னு சொல்லுவாங்க. பைனஸோட ஃபங்கல் அசோசியேஷனில் இருக்கும். ஓகேவா, பைனஸ் வந்து ஜிம்னோஸ்பெர்ம்ஸ். ஓகே, இது ஃபங்கையோட அசோசியேஷனில் இருக்கிறதுக்கு அதுக்கு வந்து மைக்கோரைசான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு இது இப்போது கொரலாய்ட் ரூட்ஸ் வித் என்2 ஃபிக்ஸிங் சைனோபாக்டீரியா. சைக்கஸ் இருக்குல்ல, சைக்கஸில் வந்து ரூட் வந்து எப்படி இருக்கும், கொரலாய்டாக இருக்கும். அதில் வந்து என்ன இருக்கும், சைனோபாக்டீரியா இருக்கும். அது வந்து என்னது, N2 நைட்ரோஜனை வந்து ஃபிக்ஸ் பண்ணும். அதாவது சைக்கஸ் வந்து எதோட அசோசியேஷனில் இருக்குது, சைனோபாக்டீரியாவோட. ஓகேவா, அதில் வந்து சைக்கஸில் கொரலாய்ட் ரூட்ஸ் வந்து N2 ஃபிக்ஸிங் வந்து பண்ணும். ஓகேவா, இது ரெண்டும் சேர்ந்துருக்கிறனால. நெக்ஸ்ட் ஒன் வந்து
பிரான்ச்டு இதுவும் கேட்பாங்க. ஸ்டெம் இருக்குல்ல, ஸ்டெம் வந்து எதில் பிரான்ச்டாக இருக்குன்னா பைனஸ், செட்ரஸ். அன்பிரான்ச்டு வந்து சைக்கஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். எது வந்து இதெல்லாம் கேட்பாங்க, லைக் ரிமெம்பர் இட். லாங் அண்ட் டுவார்ஃப் ஷூட். எதுக்கு வந்து லாங்காக இல்லை டுவார்ஃப் ஷூட் வந்து இருக்கும்? பைனஸ் அண்ட் ஜின்கோ. பைனஸ் அண்ட் ஜின்கோ லாங்காக இருக்கும், ஷூட் வந்து லாங்காக இருக்கும். அண்ட் லாங் அண்ட் டுவார்ஃப் ஷூட்னா பைனஸ் அண்ட் ஜின்கோ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். லீஃப் வந்து பைனஸில் வந்து சிம்பிளாக இருக்கும், வைல் சைக்கஸில் எப்படி இருக்கும்? பின்னேட் காம்பவுண்டாக இருக்கும். சைக்கஸில் பின்னேட் காம்பவுண்டாக இருக்கும். லீவ்ஸ் ஆர் வெல் அடாப்டட் டு வித்ஸ்டாண்ட் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி அண்ட் விண்ட். ஓகேவா, இது வந்து எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் கூட ஜிம்னோஸ்போர்ம்ஸால் ஹோல்ட் பண்ண முடியும், அதில் கூட ஹோல்ட் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த கானிஃபர்ஸ் நீடில் லைக் லீவ்ஸ் ரெடியூஸ் சர்ஃபேஸ் ஏரியா. இதுவும் கேட்பாங்க. லைக் கானிஃபர்ஸில் வந்து எந்த பிளான்ட் இது சர்ஃபேஸ் ஏரியாவை வந்து ரெடியூஸ் பண்ணுது அப்படின்ட்டு வந்து கேட்டாங்கன்னா கானிஃபர்ஸ். இல்லை கானிஃபர்ஸோட கொடுத்துட்டு அதோட ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா, எப்படி பண்ணுது? நீட் லைக் லீவ்ஸ் ரெடியூஸ் சர்ஃபேஸ் ஏரியா. எப்படி பண்ணுதுன்னா லைக் திக் கியூட்டிக்கல் சங்கன் ஸ்டொமேட்டா ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் வாட்டர் லாஸ். எப்படி? ஒன்று ரெடியூஸ்டு சர்ஃபேஸ் ஏரியா இருக்கணும், இன்னொன்று வந்து திக் கியூட்டிக்கல் இருக்கணும், நெக்ஸ்ட் வந்து சன்கன் ஸ்டொமேட்டா. இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா we can reduce water loss. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் வந்து சிஹர் ஜிம்னோஸ்போர்ம்ஸ் வந்து ஹெட்ரோஸ்போரஸ். இங்கேருந்து ஜிம்னோஸ்போர்ம்ஸ் வந்து ஹெட்ரோஸ்போரஸ். அதாவது என்ன பண்ணும்? ஹெட்ரோஸ்போரஸ்னால் 2 types ஆஃப் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுள்ள. ஒன்று வந்து மைக்ரோஸ்போர்ஸ், இன்னொன்று வந்து மெகாஸ்போர்ஸ். ஓகேவா, அதுலேருந்து தனியாக மேல் கேமெட்டோஃபைட், ஃபீமேல் கேமெட்டோஃபைட்னு வரும். ஓகேவா, மைக்ரோஸ்போர்ட்லேருந்து மேல் கேமெட்டோஃபைட் வரும், மெகாஸ்போர்ட்லேருந்து ஃபீமேல் கேமெட்டோஃபைட் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்போரோஃபில்ஸ். ஸ்போரோஃபில்ஸ்னால் லைக் அந்த லீஃப் மாதிரி. ஓகேவா, அதில் வந்து மைக்ரோஸ்போரோஃபில்ஸில் வந்து என்னது மைக்ரோஸ்போர், மெகாஸ்போர். மைக்ரோன்னா மேல் தானே, மேல் கோன் ஆர் ஸ்ட்ராப்லை ஆர் லேக்ஸ். ஓகே, மேல் கோன், ஸ்ட்ராப்லை ஆர் லேக்ஸ். சம்டைம்ஸ் லேக்ஸ் கூட கொடுக்கலாம், ஸோ பி கேர்ஃபுல். மெகாஸ்போரோஃபில்ஸ்லேருந்து உனக்கு வந்து என்ன வரும்? ஃபீமேல் கோன் ஆர் ஸ்ட்ராப்லை வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ஸ்பொரான்ஜியா பார்ன் ஆன் மைக்ரோஸ்போரோஃபில். மைக்ரோஸ்போரோஃபில்லேருந்து வர மேல் அண்ட் ஃபீமேல் ஸ்பொரான்ஜியா. அதாவது மைக்ரோஸ்போரோஃபில்லேருந்து உனக்கு என்ன வரும்? மேல் ஸ்பொரான்ஜியா வரும். நெக்ஸ்ட் வந்து மெகாஸ்போரோஃபில்ஸ்லேருந்து உனக்கு என்ன வரும்? ஃபீமேல் ஸ்பொரான்ஜியா வந்து வரும். ஓகேவா, இப்போ மேல் அண்ட் ஃபீமேல் ஓகே, let's say this. ஸ்பொரான்ஜியா இருக்குல்ல, ஸ்பொரான்ஜியாலையும் 2 types இருக்குது, மைக்ரோஸ்பொரான்ஜியா, மெகாஸ்பொரான்ஜியா. மைக்ரோஸ்பொரான்ஜியாவில் வந்து அது டிப்ளாய்டு, அதுலேருந்து உனக்கு என்ன வரும்? போலன் கிரெயின் வருது. மெகாஸ்பொரான்ஜியாவை தான் வந்து லைக் யூ கேன் ஆல்சோ கால் இட் ஆஸ் ஓவியூல். மெகாஸ்பொரான்ஜியா தான் ஓவியூல். அதுலேருந்து மியோசிஸ் மெகாஸ்போர் மதர் செல்லில் நடந்து உனக்கு என்ன வருது? 4 மெகாஸ்போர்ஸ் வரும். பட் அதில் வந்து என்னாகும்? ஒன்று தான் வந்து உனக்கு என்னாகும்? டெவலப் இன்ட்டு ஃபீமேல் கேமெட்டோஃபைட் ஆர் எண்டோஸ்போர்ம். ஒன்று தான் டெவலப் ஆகி ஃபீமேல் கேமெட்டோஃபைட் ஆர் எண்டோஸ்போர்மாக மாறும். ஓகே, இந்த இடத்த நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். இந்த இடத்துல மைக்ரோஸ்பொரான்ஜியா இருக்குல்ல, அது வந்து எங்கேருந்து வருது? ஃபர்ஸ்ட் வந்து ஓவரிக்குள்ளே ஓவியூல்ஸ் இருக்குமா? ஆமாம், நம்ம ஓவியூல்ஸோட டயக்ராம் வந்து லைக் செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் இன் ஃப்ளார்ஸில் வந்து பார்த்துருப்போமா? அந்த ஓவியூல்குள்ளே நியூசெலஸ் இருக்கும். ஓகேவா, நியூசெலஸ் வந்து ஓவியூல்குள்ளே அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கும்ல, அந்த நியூசெலஸ் தான் வந்து உனக்கு என்ன பண்ணும்? அதில் வந்து யூ வில் ஹாவ் அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெகாஸ்பொரான்ஜியா இருக்குல்ல, மெகாஸ்பொரான்ஜியா வந்து இது சேம் அஸ் நியூசெலஸ். ஓவியூல்குள்ளே நமக்கு நியூசெலஸ் இருக்கும்ல. ஓகே, அதே மாதிரி தான் அந்த நியூசெலஸில் யூ வில் ஹாவ் வாட் அது வந்து ஒரு மெகாஸ்பொரான்ஜா. நியூசெலஸோட இன்னொரு பேர் தான் வந்து மெகாஸ்பொரான்ஜா. அதில் வந்து யூ வில் ஹாவ் எம்எம்சி, ரைட், மெகாஸ்போர் மதர் செல்ஸ். அதுலேருந்து உனக்கு 4 மெகாஸ்போர்ஸ் வரும். அது வந்து என்னவா டெவலப் ஆகிடும்? அது வந்து ஒரு ஃபீமேல் கேமெட்டோஃபைட் ஒரு எண்டோஸ்போர்மாக டெவலப் பண்ணிடும். இந்த இடத்துல பாரு, எண்டோஸ்போர்ம் வந்து என்னது? அதோடது ஹேப்ளாய்டு. வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இங்கே எண்டோஸ்போர்ம் வந்து ஹேப்ளாய்டாக இருக்கும். ஓகே, வைல் நம்ம ஆன்ஜியோஸ்போர்ம்ஸில் படிக்கிறப்போ ட்ரிப்ளாய்டாக இருக்கும். ஓகேவா, 3N இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்ஸ் ஹியர்
பைனஸ் வந்து மோனோஈஷியஸ்னால் என்ன, ஒரே ஒரு ஃபார்மில் மட்டும்தான் இருக்கும். அதாவது ஒரு ஃபார்மில் இருக்குன்னா ஒரே பிளான்ட்டில் லைக் யூ வில் ஹேவ் வாட் மேல் பார்ட் ஃபீமேல் பார்ட் ரெண்டுமே ஒரே பிளான்ட்டில் இருந்தால் மோனோஈஷியஸ். ஒரு ஃபார்ம்லேயே ரெண்டு இருக்கும் மோனோ. ஓகேவா. டைஈஷியஸ்னால் என்னென்னா, டைஈஷியஸ்னால் ரெண்டு ஃபார்மாக இருப்பாங்க. அப்போது ஒன்றில் மேல் இன்னொன்றில் வந்து ஃபீமேல் அப்படி இருப்பாங்க. ஓகேவா. பைனஸ் வந்து மோனோஈஷியஸ். மேல் அண்ட் ஃபீமேல் கோன் ஆர் ஸ்ட்ராபிலை ஆர் பார்ன் ஆன் த சேம் ட்ரீ. இது வந்து மோனோஈஷியஸ்னால அதான் சொன்னேன்ல, ரெண்டுமே ஒரே இதில் வளரும். சேம் ட்ரீலே உனக்கு வந்து என்ன வளரும், மேல் ஸ்ட்ராபிலை ஆர் ஃபீமேல் ஸ்ட்ராபிலை ரெண்டுமே வளரும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சைக்கஸ் வந்து அது வந்து டைஈஷியஸ்னு இப்போ தான் சொன்னேன். அதில் வந்து மேல் கோன் அண்ட் மெகாஸ்போரோஃபில்ஸ் ஆர் பார்ன் ஆன் டிஃப்ரெண்ட் ட்ரீஸ். ஓகேவா. டிஃப்ரெண்ட் ட்ரீஸில் இந்த கோன்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். ஓகேவா. இங்கே பாரு, இந்த இடம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. ஃபீமேல் கோன்ஸ் இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு, மேல் கோனுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல ஃபீமேல் கோனுன்னு கொடுக்கல, அதுக்கு பதிலாக மெகாஸ்போரோஃபில்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அப்போது என்ன அர்த்தம், இந்த இடத்துல இங்கே பாரு ஃபீமேல் கோன் வந்து சைக்கஸில் வந்து ஆப்சென்ட்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கோனுன்னு கொடுத்துருக்காங்களா, அப்படின்னா என்னென்னா கோன் வந்து இந்த மைக்ரோஸ்போரோஃபில்ஸ் இருக்குல்ல, லீஃப் மாதிரி மைக்ரோஸ்போரோஃபில்ஸ் அதெல்லாம் சேர்ந்து ஃபார்ம் பண்ணுறது தான் மேல் கோன். இந்த இடத்துல இங்கே பாரு சைக்கஸ் வந்து ஃபீமேல் கோன் வந்து ஃபார்ம் பண்ணாதுன்ட்டு உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மெகாஸ்போரோஃபில். இந்த இடத்துல மெகாஸ்போரோஃபில்ஸ் இருக்குது, பட் சைக்கஸில் அது ஃபீமேல் கோன் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் மேல் கேமிட்டோஃபைட்னு போலன் கிரெயினை வந்து சொல்லுவாங்கள்ல, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். மேல் கேமிட்டோஃபைட் வந்து இந்த இடத்துல ஹைலி ரெடியூஸ்ட் அண்ட் கன்ஃபைன்டு, PYQ. ஓகேவா. போலன் கிரெயின்ஸ் வந்து ஹைலி ரெடியூஸ்ட் அண்ட் கன்ஃபைன்டு, லிமிட்டட் நம்பர் ஆஃப் செல்ஸில் தான் லைக். ஓகேவா. highly reduced and confined to limited number of cells. Okay. Female gametophytes bears 2 or more archegenia or female sex organ. நம்ம தான் பார்த்தோம்ல, லைக் மேல் கேமிட்டோஃபைட் ஃபீமேல் கேமிட்டோஃபைட்னு தனியாக இருக்குது. அந்த கேமிட்டோஃபைட் வந்து அது வந்து லைக் ஃப்யூஸ் ஆனால் ஜைகோட்லாம் ஃபார்ம் பண்ணும், அந்த மாதிரியெல்லாம் பார்த்தோம்ல. அதுக்கு வந்து ஃப்யூஸ் ஆகிறதுக்கு ஃபீமேல் கேமிட்டோஃபைட்னால் அதுகிட்ட என்ன இருக்கும், ஆர்கிகோனியா இருக்கணும், ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். ஓகேவா. The multicellular female gametophyte is retained within megasporangium. ஓகே. இங்கே வந்து நான் சொன்னேன்ல, நான் கேமிட்டோஃபைட் வந்து டெரிடோஃபைட்ஸ் அண்ட் பிரையோஃபைட்ஸில் வந்து ஃப்ரீ லிவிங்காக இருக்கும், எக்ஸப்ட் ஃபார் ஹெட்ரோஸ்போரஸாக டெரிடோஃபைட்ஸில் இருந்துச்சுன்னா அப்போ வந்து டிபெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல ஜிம்னோஸ்போம்ஸில் அந்த ஃபீமேல் கேமிட்டோஃபைட்ஸ் இருக்குல்ல, அது ஸ்போரோஃபைட்டோட அட்டாச் ஆகி இருக்கும். ஓகேவா. அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்டோஃபைட்ஸ் do not have independent free living existent. ரெண்டு கேமிட்டோஃபைட்டால் தனியாக போய் ஃப்ரீ லிவிங்காக இருக்க முடியாது, இது வந்து டிபெண்ட்டாக இருக்கும். இது வந்து PYQ. ஓகேவா. pollen grains are carried by air currents come in contact with opening of ovules. ஓகே. pollen grains வந்து அதான் மேல் கேமிட்டோஃபைட், அது காற்றுல போய் அது வந்து என்னவாகும், கான்டாக்ட் வித் ஓப்பனிங் ஆஃப் ஓவியூல்ஸ், ஓவியூல்ஸோட ஓப்பனிங்கில் வந்து இது பண்ணும். ஓகேவா. ஓவியூல்ஸ் ஃபீமேலில். Okay, fertilization is by pollen tube formation which carries male gametes. Okay, pollen tube fertilization நடந்ததுக்கப்புறம் அது வழியாக லைக் யூ வில் கெட் அ pollen tube, ரைட். அந்த pollen tube வழியாக மேல் gametes வந்து உள்ளே வந்து லைக் they will enter the ovary. ஓகேவா. ஆனால் இந்த இடத்துல ஓவரி வந்து சீட்ஸை சரவுண்ட் பண்ணாது. ஜைகோட் வந்து என்ன ஃபார்ம் பண்ணும், ஜைகோட் வந்து உனக்கு எப்போதும் எம்ப்ரியோ ஃபார்ம் பண்ணுமா, ஜைகோட் வில் ஃபார்ம் எம்ப்ரியோ. ஒவ்யூல்ஸ் வந்து இந்த இடத்துல நேக்ட் சீடாக இருக்கும். ஏன், பிகாஸ் ஒவ்யூல்ஸ் வந்து இட் இஸ் நாட் கவர்ட் பை ஓவரி. ஓவரி இருக்குல்ல, ஓவரி தான் வந்து ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் ஃப்ளவராக மாறும், ஆனால் இதில் ஃப்ளவர் இருக்காது. அதனால தான் ஆன்ஜியோஸ்போம்ஸில் வந்து பார்த்தோன்னா ஓவ்யூல்ஸை ஓவரி கவர் பண்ணும். அதனால தான் இதை வந்து என்னது ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா. ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் ஓவரி தானே உனக்கு மாறப்போகுது, லைக் ஃப்ளவர்ஸா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஆன்ஜியோஸ்போம்ஸ் இருக்குது. இந்த ஆன்ஜியோஸ்போம்ஸ் ஆர் த ஃப்ளவரிங் பிளான்ட், pollen grains and ovules develop into specialized structures called flower. ஆன்ஜியோஸ்போம்ஸ் இன்னொரு பேர் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸா, அதில் வந்து pollen grains அண்ட் ovules வந்து எதா டெவலப் ஆகி உனக்கு வந்து
என்ன ஆகும், ஒரு ஸ்பெஷலைஸ் ஸ்ட்ரக்சர் ஃப்ளவர்ஸ் வந்து வரும். ஓகேவா. சீட்ஸ் ஆர் என்க்ளோஸ்ட் இன் ஃப்ரூட்ஸில் வந்து சீட்ஸ் வந்து என்க்ளோஸ்டாக இருக்கும். ஓகேவா. Angiosperms are exceptionally long group of plant occurring in wide range of habitats. இது எக்ஸப்ஷனலாக ரொம்ப ஹைட்டாக இருக்கும். இதில் வந்து எது வந்து ஸ்மாலஸ்ட் ஆஞ்சியோஸ்போம்னு கேட்டாங்கன்னா உல்ஃபியா தான் ஸ்மாலஸ்ட் ஆஞ்சியோஸ்போம். நெக்ஸ்ட் வந்து they are divided into 2 classes. ஆஞ்சியோஸ்போம்ஸில் டைகாட்ஸ் தனியாக இருக்கும், லைக் அதில் 2 காட்லிடன்ஸ் இருக்கும். லைக் இதை வந்து ஆர்டி ஷர்மா இருக்குல்ல, அந்த மாதிரி ஆர்டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெட்டிகுலேட் வெனேஷன் எதில் இருக்கும், நம்மளோட டைகாட்ஸில் இருக்கும். ஓகேவா. And in reticulate venation in leaf or tetra or pentamerous flowers. Tetra or pentamerous flowers இது வந்து நீங்கள் மார்ஃபாலஜி படிச்சிங்கன்னா புரியும். ஓகேவா. ரெட்டிகுலேட் வெனேஷன்னா லைக் வந்து எப்படி இருக்கும், அங்கங்கே லைக் சிம்பிளாக அங்கங்கே அப்படி கண்டமெனிக்கு வந்து லைக் வெயின்ஸ் வந்து அந்த இதில் இருக்கும். ஓகேவா. அதுக்கு தான் ரெட்டிகுலேட் வெனேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா. அண்ட் மோனோகாட்ஸ் ஹேவிங் சிங்கிள் குவாட்லிடன் சீட்ஸ். ஒன்று வந்து டைகாட்ஸ், நெக்ஸ்ட் வந்து என்னது மோனோகாட். ஒன் வந்து டைகாட்ஸா, இப்போ நெக்ஸ்ட் வந்து மோனோகாட்ஸ். சிங்கிள் குவாட்லிடன்ஸ் இருக்கும். இதில் வந்து பேரலல் வெனேஷன்ஸ் இருக்கும். இதோட எக்ஸாம்பிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைக் பனானா லீஃப் இருக்கும்ல, நம்மளோட இலை லைக் இலை வாங்கி சாப்பிடுவோம்ல நம்ம, அதில் வீனேஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், இந்த மாதிரி லைக் பேரலாக இருக்கும். ஓகேவா. banana leaf. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், இவங்க வந்து ட்ரைமரஸாக இருப்பாங்க. நம்ம ஃபேமிலிஸ்லலாம் படிக்கிறப்போ லைக் லில்லி ஃபேமிலி அது வந்து படிக்கிறப்போ அது மட்டும்தான் ட்ரைமரஸாக, லில்லியும் கிராஸும் வந்து அது ரெண்டும் மட்டும் ட்ரைமரஸாக இருக்கும் தெரியுமா, பிகாஸ் தே ஆர் மோனோகாட்ஸ். ஓகே. pollination is by wind or various other agencies. Okay. double fertilization எது வந்து யூனிக் டு angiosperms கேட்டாங்கன்னா டபுள் ஃபர்டிலைசேஷன்னா ஒன்றும் இல்லை. சிங்கமி ப்ரொடியூசஸ் ஜைகோட். சிங்கமினா ஒரு மேல் கேமெட்டோஃபைட் வந்து எக் அப்பேரட்டஸில் நமக்கு என்னென்னலாம் இருக்கும், 2 சினர்ஜிட்ஸ் இருக்கும். 2 சினர்ஜிட்ஸ் as well as 1 எக் இருக்குமா. ஒரு மேல் கேமெட் வந்து எக்கோட ஃபியூஸ் பண்ணால் சிங்கமி, அதுலேருந்து உனக்கு ஜைகோட் வரும். நெக்ஸ்ட் வந்து ட்ரிபிள் ஃபியூஷன்னா என்னென்னா நமக்கு அந்த எம்ப்ரியோ சாக்கில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போது ட்ரிபிள் ஃபியூஷன்னா எம்ப்ரியோ சாக்கில் வந்து உனக்கு என்ன இருக்கும், 2 போலார் நியூக்ளியாய் இருக்குமா, அதோட ஒரு மேல் கேமெட் வந்து ஃபியூஸ் பண்ணால் ட்ரிப்ளாய்டாக வந்துடுதா, அதனால் இதை ட்ரிபிள் ஃபியூஷன்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து உனக்கு என்ன வரும், ட்ரிப்ளாய்ட் பிரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸ். ஃபஸ்ட்டு ஃபியூஸ் ஆனோன்னா உனக்கு என்ன இருக்கும், பிரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸ் வந்து இருக்கும். ஓகேவா. PEN. இப்போ இந்த ஜைகோட் வந்து என்னவா மாறிடும், உனக்கு எம்ப்ரியோவாக மாறிடும். அதில் வந்து 1 or 2 குவாட்லிடன்ஸ் இருக்கலாம். இப்போ பிரைமரி எண்டோஸ்போம் அது வந்து என்னவா மாறும், எண்டோஸ்போமா மாறும் அந்த 3N கண்டிஷனில். ஓகேவா. போலார் நியூக்ளியாயும் இன்னொரு மேல் கேமெட்டும் ஃபியூஸ் பண்ணுறப்போ உனக்கு என்ன வருது, லைக் யூ ஆர் கெட்டிங் அ பிரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸ். அது கொஞ்சம் டெவலப் ஆனோன்னா எண்டோஸ்போமாக மாறுது, விச் இஸ் ட்ரிப்ளாய்ட், விச் ப்ரொவைட்ஸ். இப்போது எண்டோஸ்போம் எதுக்கு, எண்டோஸ்போம் வந்து லைக் அந்த சீடுக்கு வந்து சீடுக்கு இல்லை, எம்ப்ரியோவுக்கு வந்து ஜைகோட் தானேடா எம்ப்ரியோவாக மாறும். இப்போ அந்த எம்ப்ரியோக்கு வந்து நியூட்ரிஷன் தரதுக்காக அந்த சீடுக்குள்ளே வந்து என்னவும் இருக்கும், எண்டோஸ்போமும் இருக்கும். ஓகேவா. ஒரு சீட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ, அதில் வந்து ஒரு எம்ப்ரியோ டெவலப் ஆகுது. அந்த எம்ப்ரியோவுக்கு நியூட்ரிஷன் தரதுக்காக அதிலே வந்து உனக்கு என்ன இருக்குது, எண்டோஸ்போம் இருக்குது. ஓகேவா. which provide nourishment to the developing embryo. Which one? Endosperm. The ovules develop into seeds. Ovules வந்து சீடாக மாறிடும். அந்த ovaries develop into fruits. ஓகே. இந்த இடத்துல நம்ம இந்த ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த போலார் நியூக்ளியாய், ஆன்டிபோடல்ஸ், எக் அப்பேரட்டஸ்லாம் எதில் இருக்குன்னு படித்தோம், லைக் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் வரும்ல இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில், அதில் எம்ப்ரியோ சாக்கில் இருக்கும். அந்த எம்ப்ரியோ சாக்கோட இன்னொரு பேர் தான் வந்து என்னது, ஃபீமேல் கேமெட்டோஃபைட். That's all. We are done with it. Please make sure to like, subscribe and comment.